சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. புதிய வருடமா புதிய வாழ்வா என்ற இந்த கலந்துரையாடல் இருக்கும். நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு முன் செல்வதற்கு முன்னதாக ஒரு சுய அறிமுகத்தை மறுபடியும் நாங்கள் செய்து கொள்கிறோம். பால் தரஞ்சன் ஒரு மிஸ்டரி போதகனாக சந்திர வீரப்பனுடைய வனப்பகுதி ஆகிய ஈரோடு பர்கூர்ல பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஆசிரிப்பாராக. என்னுடைய முகம் உங்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கும்னு நம்புறேன். விடுதலை தேடி நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேலாக தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை மீண்டும் இந்த புதிய வருடமா புதிய வாழ்வா என்கிற கலந்துரையாடலின் வழியாக சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் அப்போஸ்தல சீர்திருத்த திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து என்னுடைய சபை மக்களும் வந்திருக்கிறாங்க. இந்த கலந்துரையாடல்ல நான் அவர்களை ஒருவர் பின் ஒருவராக உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இவர்கள் அனைவரும் தகவல் தொழில்நுட்ப துறையை சேர்ந்தவர்கள், அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றாங்க. ஸோ முதல்ல ஸ்டார்ட் வித் ஜான். சகோதரி சகோதரர் பிரதீப், அப்படியே வலது பக்கத்துல அருமை சகோதரர் மில்டன், சகோதரர் மெல்வின், சகோதரர் செல்வின் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாழ்வா புதிய வருடமா என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அடடா, இந்த நியூ இயர் வந்துருச்சு. நான் நியூ இயர்க்குள்ள வந்தேனா இல்ல நியூ இயர் என்ன தேடி வந்துச்சான்னு தெரியலையே. ஆமா, இந்த நியூ இயர்ல அப்படி என்னதான் இருக்கு? சொல்றீங்க, ஒரு மாச காலமா வெயிட் பண்ணி நோட் போட்டு டைரியில என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ரெசல்யூஷன் எடுக்கிறோம். தெரியுமா, புது வருஷத்துல நியூ இயர் ரெசல்யூஷன் இருக்குது, கேலண்டர் இருக்கு, நம்பருக்கு நியூ இயர் அன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு மெசேஜ போடுவோம். அது பண்ணணும், நியூ இயர் விஷ் பண்ணுவோம், புது ட்ரெஸ் எடுக்கணும், குடும்பத்தோட சேர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே நின்று ஒரு போட்டோ எடுத்து செல்ஃபி போட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சு ஊருக்கெல்லாம் போன் பண்ணி விஷ் பண்றது எவ்வளவு காரியம் இருக்கு தெரியுமா மில்டன்? இதை போயிட்டு அலட்சியமா சொல்லிட்டீங்க, என்ன இருக்குன்னு கேக்குறீங்க. இதை விட பெரிய முக்கியம் என்ன தெரியுமா? நியூ இயர் ஆரம்பிக்கும் பொழுது ஜாலியா இருப்போம், அப்படி போக போக பையன்னு போயிடும். நீங்க சொன்னதுல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ப்ராமிஸ் கார்டு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ப்ராமிஸ் கார்டுலாம் ஆனால் சின்ன வயசுல ப்ராமிஸ் கார்டு எடுக்க போறதுக்கு அவ்வளோ ஜெபிச்சுட்டு போவேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாக்கு தட்டையை கொடுங்க, நல்லா இந்த வருஷம். ஏன்னா அந்த வருஷத்துல போது அதை வச்சு தான் நம்ம வாழ போறோம்ல. 365 நாளும் அந்த வசனம் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால அதை எடுக்கும் போது அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கும், என்ன வசனம் நம்மளுக்கு வரப்போகுது, ரொம்ப பார்த்து போவோம். ஆனா இப்போ எங்க சர்ச்சில் அந்த வாக்கு தாட்டையெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாரு. அதனால எங்க ஊர்லதான் எனக்கு வந்துருக்கு. எங்க ஊர்ல எனக்கு மட்டும் இல்ல, 1.5 வயசு குழந்தைக்கு சேர்த்து வந்துருக்கு வாக்கு தாட்டை. என்ன பிரதர், ஏதோ கிளி சீட்டடு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க? என்னப்பா நீ இப்படி சொல்றது ஒரு வகையில நியாயமாக இருக்கு. நாங்க சீட் எடுத்து தராம நீங்க கிளியிட்ட சீட் வாங்கி சொல்ற மாதிரி. வசனத்துல படிக்கும் பொழுது பேசிக்கா சில கான்செப்ட் நம்ம புரியுது. நாங்க பேசிக்கா எப்படி சொல்றோம்னா ஏம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சரியான ஏம் இருக்கும். என்ன ஏம் அப்படின்னா ஆத்தர் இன்டெண்டட் மீனிங். அதாவது இந்த வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தை நமக்கு சொல்ல வருகிறார் என்ற மனநிலைமையோட நம்ம அந்த வாசனத்தை நம்ம படிக்கிறோம். இப்ப நீங்களே இந்த வாக்குத்தத்த அட்டை பத்தி சொன்னீங்களா, நான் ஒரு சில வாக்குத்தத்தை பத்தி சொல்றேன் பாருங்களேன். யாத்திராகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லா கார்லயும் முன்னால அடிச்சு போட்டிருக்க வசனம். என்ன வசனம் சொல்லுங்க? என்ன மில்டன், உங்க காருக்கு என்ன போட்டிருக்கீங்க மில்டன்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆனா அது எதுக்கு சொன்னாங்க தெரியுமா மில்டன்? கொஞ்சம் இதை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அதை குறித்து வரும் பொழுது மோசே தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டு தண்ணில வழி நடத்தும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. இப்ப நம்ம கார் இடத்துல இப்படி சொல்லுமா? ஆண்டவர் போற இடத்துக்கு மட்டும் தான் நம்ம கார் போகும்னு சொல்லுமா? அதை சொல்ல மாட்டோம். என் சமூகம் இருக்கு. ஒரு சில எடுத்துக்காட்டு பாருங்களேன். உலகத்துல 10 நாட்கள் நீடித்து இருக்கும் அப்படிங்கறத நம்ம போட்டுருவோம். ஆனா மேல
தாய் தகப்பனையும் கனம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம போட மாட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப ரொம்ப அடிக்கடி போடுகிற ஒரு வாக்குத்தத்த வசனம் அப்படின்னா, தேவன் உங்களை குறைகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். மை காட் ஷால் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் glorious riches. இது ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அந்த வாக்குத்தத்த வசனம் நம்ம நினைக்கிற வசனத்தை பவுல் எங்க உட்கார்ந்து எழுதினார் தெரியுமா? ஜெயில உட்கார்ந்து எழுதினாரு. ஜெயில உட்கார்ந்துகிட்டு அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. சரி, எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பொதுவா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், அல்லது லோ ஐ எம் தேர் வித் யூ ஆல்வேஸ், இந்த வசனத்தெல்லாம் நம்ம போடுறோம். ஆனா இந்த வசனம் கிரேட் கமிஷன், அதாவது பிரதானமான கட்டளை, தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் எப்படி அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற கட்டளையோடு தொடர்புடைய அந்த வசனத்தை நாம கட்டளையை மறந்துடுறோம், வாக்குத்தத்தம் மட்டும் எடுத்துக்கிறோம். பொதுவா சொல்ல போனா அநேக வாக்குத்தத்தங்கள் நிபந்தனையோடு வருகிறது. ஆனால் நாம் நிபந்தனை இல்லாமல் அந்த வாக்குத்தத்தத்தை பயன்படுத்துகிறோம். பல வாக்குத்தத்தங்கள் நாம் நினைப்பதற்கும் அதனுடைய பின்னணிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அதை பத்தி புரிந்து கொள்ளாமலே நம்ம எடுக்கிறோம். இப்போ இன்னைக்கு வாக்குத்தத்தங்கிறது அட்டை வடிவில் வந்துருச்சு, வருடாந்திரமா வந்தது, மாதாந்திரமா வந்தது, நாள்தோறும் வந்தது. இன்னும் இந்த நாள்தோறும் நீங்களும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது என்ன செல்வேன், அது கேலண்டர்லயே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை செல்வேன்? நிச்சயமானே. இன்னைக்கு அதுக்கு எங்க ஊர்ல தங்க வசன கேலண்டர் கூட சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சரி, ஒரு வசனத்திற்கு அதனுடைய பின்புலம் தெரியணும், எல்லாம் இருக்கு, புரியுது, நிபந்தனை இருக்கு, எல்லாம் புரியுது. ஆனா எங்க வீட்டுக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு கேலண்டர் கொடுத்தாங்க. அதுல ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வசனம் அதுல இருக்கும். அது நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க பாஸ்டர் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி, எவ்வளவு நேரம் பைபிளை படிச்சு, ஒரு நாளைக்கும் இந்த வசனம் தான் சில்வனுக்கு கரெக்டா இருக்கும்னு யோசிச்சு ஜெபம் பண்ணி தான் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. எப்ப எந்த பாஸ்டர் சொன்னப்பா நீ? இல்ல, எங்க ஊர்ல எனக்கு கொடுக்குற, எங்க ஊர்ல இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட கேலண்டர்ல ஒரு நாளைக்கு ஒரு வசனம் இருக்கனே. அப்போ அதை நான் ஃபாலோ பண்ணலாம். எங்க பாஸ்டர் எனக்காக தானே ஜெபம் பண்ணி கொடுத்த வசனம். என்ன கேலண்டர் உங்க பாஸ்டர் அடிச்சு கொடுத்தாரா? பாஸ்டர் ஜெபிச்சு கொடுத்தாரா? என்ன, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூ இயர் டைம் கேலண்டர் பிசினஸ் பயங்கரம் ஓஹோன்னு செழிக்குமே. எல்லா பிரிண்டிங் பஸ்லாம் அதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த டெம்ப்ளேட் வேணுமோ, யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டு சபை பேரு, சபை சீல கொடுத்து பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்றாங்களே. எந்த சைஸ் வேணுமோ வாங்கிக்கலாமே. நம்ம உங்க பாஸ்டர்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தங்க வசன கேலண்டர், ஒவ்வொரு நாள் ஒரு வசனம், எல்லாம் புரியுது. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா சொல்வேன், இந்த கேலண்டர்ல என்னைக்காவது நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லியோ, இல்லை கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லியோ, தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட புதிய ஏற்பாடுல மட்டுமே 1050க்கு மேற்பட்ட கட்டளைகள் இருக்குது. இந்த கட்டளைகளை நம்ம என்னைக்காவது இதுல பாக்குறோமா அப்படின்னா நம்ம இன்னைக்கு பாக்குறது இல்லை. ரெண்டாவது ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சில வசனங்கள் ஆப்பிள் மாதிரி அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், சில வசனங்கள் பனானா மாதிரி தோலை உரிச்சிட்டு உள்ள இருக்கிறத மட்டும்தான் சாப்பிடணும், சில வசனம் தேங்காய் மாதிரி அதை நம்ம என்ன பண்ணோம்னா உடைச்சி உள்ள இருக்கிற அந்த பகுதியை மட்டும்தான் சாப்பிட முடியும். இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் வியாக்கியானம் பண்ணுவதற்கு தேவையான துணை வசனங்களும் இல்ல வேத ஆசிரியர்களும் நமக்கு இது தேவைப்படுது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு அந்த கேலண்டர்ல டெய்லி காலையில இருந்துச்சு கேலண்டர் கிளிக்கும் போதோ இல்ல திருப்பும் போதோ வசனத்தை பார்த்துட்டு அதை நம்பி போயிடும். இது மிக ஒரு சரியான வாழ்க்கை முறை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்பது இது ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை முறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஜான்? கரெக்டு தானே. கேலண்டர்ல வசனம் இருக்கு இல்லைன்னு சொல்லு, அது வீட்டுல ஓரமா மாட்டி வச்சிடுறாங்க. நீங்க பல நேரத்துல அந்த கேலண்டர் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நியூ இயரோட முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல எல்லாம் கேலண்டர் யாரோ சபையில இருந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் முக்கியமா ஒண்ணு பண்ணுவான். என்னது யாருக்கா தெரியுமா? நம்ம எல்லாரும் ஆமா தீர்மானம் எடுப்போம். ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுப்போம். என்ன ரெசல்யூஷன் எடுப்போம்? நம்ம பைபிள் படிக்கணும்னு எடுப்போம், நம்ம ப்ரேயர் பண்ணணும். அதுவும் அதிகாலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே போன வருஷம் ஃபுல்லா பண்ணல, இந்த வருஷமாவது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். இதுல சில பேர்லாம் இருப்பாங்க, போன வருஷம் சண்டே ஆனா சர்ச்சுக்கே போறதில்ல, இந்த வருஷமாவது இந்த ஆண்டாவது புதிய ஆண்டாவது நான் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேனே அப்படின்னு எடுப்பாங்க. இதே நீங்க உலகத்தார பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிறைய ரெசல்யூஷன் எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க? நான் ஒழுங்கா வாக்கிங் போகணும்பாங்க, நான் ஒழுங்கா ஜிம்முக்கு போகணும்னு சொல்லுவாங்க. என்னப்பா எல்லாம் சிரிக்கிறீங்க? நீங்க ஒழுங்கா ஜிம்முக்கு போனா ஜான், நீ ஏதோ அப்படி தீர்மானம் வருஷம் எடுத்துட்டு இருக்கியா ஜான்? இல்லன்னா ஒரு குழந்தை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்முக்கு போகணும் தீர்மானம் பண்ணேன். நானு மில்டன் எல்லாம் தீர்மானம் பண்ணி நியூ இயர் அன்னைக்கு ஜிம்முக்கு போயே அவனும் தீர்மானம் பண்ணி பணத்தை கட்டியாச்சு. அப்புறம் மில்டன் இது நடந்துச்சா? ஆமா, பணத்தை கட்டணும், முத நாள் போனோம்,
ஜிம்ம முடிச்சுட்டு நேரா மளிகை கடைக்கு போய் ட்ரேவா முட்டை வாங்கணும், புது ஷூ வாங்கணும், எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சோம். ஆனா அடுத்த நாள்ல இருந்து ஜிம்முக்கு போல. அந்த முட்டை ஆம்லெட் ஆச்சு. இப்படிதான் பல நேரத்துல தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா அந்த தீர்மானத்தை சரியா எங்களால ஃபாலோ பண்ண முடியறது இல்ல. நிறைய நேரத்துல விழுவதற்கு உண்டான காரணமும் அதான் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பாஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, தேவனுடைய அந்த உறவுங்கிறத ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபமும் வேத வாசிப்பும் சுவாசத்தை மாதிரி கிறிஸ்துவ சுவாச பயிற்சி. அது நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சுவாசம் பண்ண போறேன்னு யாரும் தீர்மானிக்கிறது இல்லை. என் மனைவியை நேசிப்பேன், என் பிள்ளையை நேசிப்பேன்னு சொல்லி யாரும் தீர்மானம் எடுக்கிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பிரமான உறவு அல்ல, பிரியமான ஒரு உறவு. ஆனா அதை திருப்பி ஒரு சொல்லுங்கண்ணே. பிரமான உறவு கணக்கு பார்க்கும், பிரியமான உறவு கணக்கு பார்க்காது. நீங்க வந்து ஒரு பொண்ணை நேசிக்கும் போது வீட்டுல நம்ம எல்லாருக்கும் அந்த பருவம் உண்டு இல்லையா? ஒரு பீச்சில் உட்காந்துட்டு இருக்கிறோம், மொட்டை வெயில்ல அந்த போட்டுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு ஒரே கொடையின் கீழே நம்ம பேசும்போது அவ்வளோ சுடும். ஆனா அங்க உட்காந்து நம்ம வந்துட்டு என்ன இந்திய பொருளாதாரத்தை பத்தியா பேச போறோம்? 4 மணி நேரம் போன பிற்பாடு என்ன பரப்பு இல்லாம ஏன்னா இப்பதானுங்க வந்தீங்க. இல்ல, நான் இல்ல டயலாக் ஞாபகத்துல வருதுண்ணே. ப்ளீஸ், அதுல 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்குண்ணே. உங்க காலகட்டத்துல எப்படின்னு தெரியலண்ணே. லேட்டஸ்டா 12 வார்த்தை. அப்புறம் சொன்னார் பாத்தீங்களா? அவ்வளவுதான். இது ஆழமான அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, மிக குறுகிய ஒரு வார்த்தையும் அப்புறங்கிறப்ப இது நாம என்னைக்காவது தேவனுடைய உறவுல ஒருத்தன் உள்ள போயிட்டானா அது நேரத்தை சாப்பிடும். அது நேரத்தை போகலையேன்னு சொல்லாது, நேரம் போகலையேன்னு சொல்லும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்துச்சுன்னா தீர்மானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தீர்மானம் நம்ம எப்போ எடுக்கிறோம்? கண்டிப்பா அதை செய்யணும், கஷ்டப்பட்டாலும் செய்யணுங்கிறப்ப கஷ்டப்பட்டாயும். ஆனா இஷ்டப்படக்கூடிய உறவுக்கு தீர்மானமே தேவையில்லை. என் வாழ்வே தேவனுக்கா, என் சுவாசம் தேவனுக்கா. அப்படி இருந்தா வேத வசனம் நான் கேட்கிறேன், ஆதி திருச்சபையில யாராவது அடிச்சு கொடுத்தாங்க. தம்பி சொன்னப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 365 நாள் நீங்க வாசிக்கிறதுக்காக உங்க பாஸ்டர் உட்காந்து நான் அவரு கோயிலே கட்டிடுவேன். அந்த பாஸ்டர் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னா அடுத்து மெல்வினுக்காக ஒரு 365 நாளுக்கு என்ன எடுப்பாரு? மில்டனுக்காக நீ ஜிம்முக்கு போ, நீ முட்டையை வாங்க, முட்டையை காலி பண்ணி ஜிம்முக்கு போகாத. என்ன இது? நாம தேவனுடைய உறவுல இருந்தோம்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா நடத்துவார். அந்த சத்தம் இல்லாம உள்ள கவனம். சொன்னீங்க பாஸ்டர். நான் இந்த விஷயத்துல ரொம்ப பரிசுத்தமானதா தான் இருக்கேன். ஆமாண்ணே, நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு நைட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நியூ இயர் சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருவேன். சர்ச்சுக்கு போறது மாத்திரம் இல்ல, முதல் சீட்டே நான் தான் உட்காந்துருப்பேன். எத்தனையோ இதுக்கு பேர் தான் பரிசுத்தமான. ஆனா இருங்க, கேளுங்கண்ணா, எத்தனையோ பேர் பாருங்க இந்த நியூ இயர் அன்னைக்கு பப்புக்கு போறாங்க, வெளியில வண்டி எடுத்து சுத்துறாங்க. ஏன் நமக்கு தெரிஞ்ச நிறைய கிறிஸ்தவர்களே நியூ இயருக்கு சர்வீஸ்க்கு வராம என்ன பண்றாங்க? வெளியில வண்டி எடுத்து சுத்துறாங்க. நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது, அதையும் நம்ம கேட்கிறோம். ஆனா நான் அப்படி இருக்கே, ஆலயத்துக்கு போய் உட்கார்றேன், பழைய வருடைய ஆராதனையில இருக்கிறேன், புதிய வருடைய ஆராதனையில இருக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். சபை ஆராதனை முழுவதும் நான் உட்கார்ந்து ஆண்டவர் நன்றி செலுத்திட்டு தானே வரேன். மில்டன், நீங்க சொன்ன 2 விஷயம் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். ஒண்ணு வந்து நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, பாருங்க நான் உலகத்தா மாதிரி ஊர் சுத்தல, ஒரு ஆவிக்குரிய மாதிரி நியூ இயர் அன்னைக்கு சபைக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் இடர்ல இருக்குது, அல்லது முரண்பாடா இருக்குது மில்டன். எப்படின்னா, இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, கடையில சார் ஒரு பழக்கடைக்கு போறீங்க, 1 கிலோ பழம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. உடனே டக்குன்னு 1 கிலோ பழத்தை ஆரஞ்சு எடுக்கிறீங்க. எடுத்த உடனே சார் நீங்க கொடுத்து 100 ரூபாய்க்கு நான் ஆரஞ்சு வாங்கிடுங்க அப்படின்னா, சாரி சார் இந்த பழம் வேண்டாம் சார், இந்த பழம் எடுத்துட்டு 1 கிலோ ஆப்பிள் எடுத்தீங்க அப்படின்னா, இப்ப கடைக்காரர் என்ன சொல்லுவாரு மில்டன்? பரவாயில்ல சார், 1 கிலோக்கு நீ பணத்தை கொடுத்துட்டு எந்த பழத்தெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாரா? ஆரஞ்சு 1 கிலோ 100 ரூபாய், ஆப்பிள் 1 கிலோ 250 ரூபாய். 1 கிலோ பழம் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க கொடுத்த ரூபாய்க்கு எந்த பழத்தை வாங்கணுமோ அதான் வாங்க முடியும். நீங்க இப்ப எப்படி கம்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஆரஞ்சு மாதிரி இருக்க மீட்பே இல்லாத அந்த மனிதனோட ஆண்டவர் ஆப்பிள் ஆஃப் ஐன்னு சொல்றாரு உங்களை. அப்படி உங்களை மீட் எடுத்து வச்சிருக்க உங்க வாழ்க்கையை கொண்டே கம்பேர் பண்றீங்க. எப்படி ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியும்? நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்ங்கிறத நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வாழ்க்கையை ஆரம்பிக்குது.
தேவன் உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருப்பதனால் நாம் நியூ இயர் எப்படி கொண்டாடுறோங்கிறதையும், உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படாதவன் நியூ இயர் எப்படி கொண்டாடுறாங்கிற வித்தியாசமும் தெரியணும்ல. அப்புறம் நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, நான் காலையில பழைய வருட ஆராதனை அட்டன் பண்ணிட்டு புது வருட ஆராதனை வரைக்கும் இருப்பேன்னு சொல்றீங்க. அது எனக்கு நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆமா, இன்னைக்கு நிறைய இடத்துல சர்ச்சு முடியும் போது பாத்தீங்கன்னா நைட் ஆரம்பிக்குது, விடியும் போது சர்ச்சு முடியுது. அவ்வளவு நேரம் ஆண்டோட பிரசன்னத்துல இருக்குங்கிறது நல்ல விஷயம். ஆனா நாமளே ஆலயம் ஆயிட்டோங்கிறத மறந்துடுறோம். நான் கூட ஒரு சில இடத்துல இந்த பழைய வருட ஆராதனை புது வருட ஆராதனை செய்திக்கு போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில நம்ம ஐயா மெல்வின் சொன்ன மாதிரி இந்த வாக்குத்தத்த அட்டையை அதெல்லாம் குமிச்சு வச்சு அவர் ஜெபம் பண்றாரு. யார்? அந்த ஊழியக்காரர் ஜபிக்கிறார். எவ்வளவு நேரம் ஜபிக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட 11:50 வரைக்கும் வாக்குத்தத்த அட்டைக்காகவே ஜெபம் பண்ணிட்டு 11:55 என்ன கூப்பிட்டு, பிரதர் நீங்க ஷார்ட்டா பழைய வருட ஆராதனை செய்தியை கொடுத்துருங்க பிரதர் அப்படின்னா இப்ப என்ன செய்தின்னு நீங்க கொடுப்பீங்க இந்த இடத்துல? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், பழைய வருட ஆராதனை முடிஞ்சது. இது இப்படி இருக்குன்னா புதுவோட ஆராதனை செய்திக்கு போச்சுன்னா அங்க என்ன நடக்கு அப்படின்னா, எடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்து கடந்த வருடம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வந்தது அதை சொல்லிட்டு, இந்த வருடம் என்ன வாக்குத்தத்தம் வந்தது அதையும் சொல்லி ஒவ்வொரு குடும்பமா பாட்டு பாடி சாட்சி சொல்லி எல்லாம் முடிச்சு 3:15 பிரதர் வாங்க செய்தி கொடுங்க அப்படின்னா திருடன் தான் 3:15 வருவான், என்னால டீப்பா ஸ்லீப்ல இருப்பாங்கன்னு சொல்லி. அப்ப இந்த நம்ம எடுக்கிற இந்த முறைமைகளை என்ன பொறுத்த வரைக்கும், அது வாக்குத்தத்த அட்டையா இருக்கட்டும் இல்ல பழைய வருட புது வருட ஆராதனையா இருக்கட்டும், நிறைய காரியங்களை மாற்ற வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஒவ்வொரு வருடமும் அந்த புது வருட ஆராதனையில அங்க வர அந்த மெசேஜை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு ஆர்வமா இருப்பேன் தெரியுமா? அதுல வர அந்த வசனம் தான் என்ன அந்த வருடம் முழுவதும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வசனத்தையே நினைச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா அந்த பிரச்சனையை கடந்து போவேன். உங்களுக்கு தெரியுமா? ஓ, அவரு அட்டையை பத்தி சொன்னாரு, நீங்க இப்ப ஆராதனை பத்தி சொல்றீங்க, அதானே சொல்ல வரீங்க? ஆமா. போன வருஷம் கிடைச்ச வாக்குத்தத்த செய்தி நிறைவேறிச்சா? ஆனா அடுத்த வருஷம் ஜெனியப்பர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர்கள். அடுத்த வருடமும் இதே மாதிரி பைபிள் எடுத்துச்சு சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு தெரியுமா அப்படிமா. அந்த மொத்த வசனம் தான் மறுபடியும் வாசிக்கவே மாட்டீங்களா? அந்த ஒரு வசனமே போதுமா இருக்கு பாஸ்டர். அதான் அட்டையில இருக்குல்ல. சொல்லுங்க மெல்வின், நீங்க இதை சொல்ல வந்தீங்களா மெல்வின்? இது என்ன பிரமாதம், இதெல்லாம் நைட் சர்வீஸ் நீங்க சொல்ற பகல்லாம் எங்களுக்கு அங்க எங்க ஊர்ல எல்லாம் சாயங்காலம் ஒரு சர்வீஸ் வைப்பாங்க, ப்ராஃபசி சர்வீஸ்ன்னு சொல்லி. தீர்க்க தரிசன மாலை ஆராதனைன்ட்டு. ஐயோ அதுல சொல்லுவாங்க பாருங்க, இப்ப என்னை பத்தி நிறைய சொல்லுவாங்க, எனக்கு என்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாட்டுக்கு என்ன நடக்கும், இந்த ஊருக்கு இது கூட பரவாயில்ல, யூஎஸ்ல என்ன நடக்கும், ஏலியன்ஸ் எல்லாம் வருவாங்களா மாட்டாங்களா, இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க நல்லா எல்லாமே கேட்கும் போதே இதெல்லாம் நடக்குமா, கொரோனா வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்மளுக்கு ஒரு விழிப்பா இருப்போம்ல, இதெல்லாம் வரப்போகுது. நம்ம நடந்துச்சா? அதெல்லாம் நடந்துச்சான்னா நடந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படியே கொஞ்சம் 2026 சட்டமன்ற தேர்தலையும் கொஞ்சம் கேட்டு அதுவும் வரும், அது இன்னைக்கு வரும், இனிமேதான் சொல்லுவாங்க யார் ஜெயிக்க போறாங்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எக்ஸிட் போல்லாம் பார்க்க தேவையில்லை, இதுலயே தெரிஞ்சிடும் யார் வர போறாங்க. முதல்ல திருச்சபை ஒழுங்கா சொல்லுங்க, சட்டசபைக்கு போயிட்டீங்க. தீர்க்க தரிசனங்கிறது வேதத்துல ஆல்ரெடி சொல்லப்பட்டாச்சு. இதை தாண்டி ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு அவசியப்படலை. ஒரு முழுமை பெற்ற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அருளப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இப்படி சொல்லப்படக்கூடிய காரியத்தை நீங்க குறிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் என்ன செய்யறதில்ல, நடக்கிறது இல்லை. அதுக்கு சப்பக்கட்டு கட்ட, அதை தாங்கி பிடிக்க பல பேர் எழும்பி இருக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, தேவனுக்கு நமக்கும் இந்த புதிய உடன்படிக்கையில தனிப்பட்ட உறவை கத்து தந்திருக்கிறார். நம்மை நடத்துவதற்கான மேய்ப்பொருள் உண்டு. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருள், நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருள் இல்லை. அந்த மேய்ப்பொருளை கத்த நமக்கு தரார். அவங்க நம்ம எப்படி நடத்தணும்னா, தேவனுக்கு நமக்குமான உறவை நாம கட்டி எழுப்ப அவரை நமக்கு கற்றுக் கொடுக்கணும். மற்றபடி நான் சொல்றேன் நீ கேட்டுக்கங்கிறதான உறவு வச்சிருந்தா நம்ம என்னைக்கு வளர போறோம், என்னைக்கு மாற போறோம், இப்படி தீர்க்க தரிசனத்தை நாடி போறது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு புதிய ஆண்டும் நாம் குறிக்கெடுக்கிறோமா அல்லது சோசியம் பார்க்கிறோமா அல்லது தீர்க்க தரிசனமா வலிக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியம் கிறிஸ்தவத்தில் வரும்போது நாம மூட நம்பிக்கைலாம் விட்டுட்டு இங்க வந்துட்டோம். ஆனா அது வேறு வடிவத்துல நம்ம கட்டி ஆளுகை செய்யற மாதிரி எனக்கு தோணுது. அதனால எழுதப்பட்ட முடியாது, ஒண்ணும் சொல்ல முடியாது. கொஞ்சம் நீங்க யூகிச்சா, அரசியல் காலத்தை யூகிச்சா, பொருளாதாரத்தை யூகிச்சா நீங்க அடிச்சு விடலாம். ஆனா அப்படியே குறிச்சு வச்சு இந்த ஆண்டு சொல்லப்பட்டது அடுத்த வருடத்தின் முடிவுல நிறைவேறுன்னு சொல்லி பார்த்தா
நிறைய இல்லைங்கிறதான காரியம் வரும். ஆனாலும் நமக்கு என்ன செய்யணும்? இது இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? தேவனை குறைச்சி பேசினாலும் நாம பொறுத்துப்போம். இயேசுவை குறைச்சி பேசினாலும் நமக்கு ரத்தம் துடிக்காது. ஆனா நம்ம நேசிக்கிற பிரபலமான ஊழியர்களை கொஞ்சம் தொட்டு பேசிட்டாங்கன்னா அடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அடியாட்களா மாறி இருக்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்களை மதியுங்கள், ஆனா தேவனை மட்டுமே ஆராதனை செய்யுங்க. அவரவருக்கு ஒரு இடத்தை கொடுங்க. தேவனே, மனிதன் மனிதனே. யார் வேணாலும் கொடியா இருக்க முடியுமே தவிர செடியா இருப்பதற்கு அவருக்கு மட்டும்தான் முடியும். அதனால இந்த வார்த்தையை தாண்டி ஒரு அதிகாரம் இல்லவே இல்ல. பாஸ்டர் புஷ்பராஜ் இருக்கிறாங்க, இவங்களோட வார்த்தைக்கு எந்த மரியாதையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்வது தேவனுடைய வார்த்தையாக இருக்குமே, அந்த வார்த்தை தன்னிதான எல்லா அதிகாரத்தையும் உடைய ஒன்று. அதனால ஊழியர்களை மதியுங்க. ஆனா ஏதாவது ஒரு சொல்லுவாங்களான்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. நீங்க உட்காருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் தருவார். அது இருதயத்துல சத்தம் இல்லாமல் வரக்கூடிய சத்தியமா இருக்கும். அதை அடையக்கூடிய நிலையில நம்ம தேவனுடைய உறவுல வலுப்பெற்றிருக்கணும். ஆனா நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு காரியம் ஞாபகம் வருது. அவர் இப்படி சொன்னார், இனி ஒரு இறை வார்த்தை உங்களுக்கு இறங்கி வர வேண்டியதில்லை, ஏனெனில் அனைத்தும் எழுதப்பட்டு எழுதப்பட்டு உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டு விட்டது. அதாவது இன்னைக்கு என்ன ஒரு காமனா வந்துச்சுன்னா, வேர்ட் ஃப்ரம் த லார்ட் அப்படிங்கிறது ஒரு காமன் கான்செப்ட். நாமளும் போய் கேட்கணும்ல, அடிக்கடி போய்க்கிறோம், ஆண்டவரை பத்தி என்ன சொல்றாரு பிரதர், சொல்லுங்க பிரதர். இப்படி நீங்க எல்லாரும் வந்து கேட்கறதுனால எங்களை மாதிரி ஆட்கள் நாங்களும் என்ன பண்ணிடுறோம், ஏதாவது சொல்லிடுறோம். ஆனா அவங்க வேத வல்லுநர்கள் இல்ல இந்த வசனத்துல உறுதியா நிற்கக்கூடிய தேவ மனிதர்கள் சொல்றது என்னன்னா, எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளை தேவன் எழுதி கொடுத்து விட்டார். இனி ஒரு இறை வார்த்தை எனக்கு யார் மூலமும் வர வேண்டியதில்லை, எல்லா இறை வார்த்தையும் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, இது ஒரு பக்கம் நம்ம இந்த புதிய வருடத்தை பத்தி நம்ம பேசணும். ஆனா புதிய வருடம் புதிய ஆரம்பமா அப்படின்னா உண்மையில அது ஒரு புதிய ஆரம்பம் தான். அது ஒரு ஆரம்பமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்ப சில இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு என்ன பண்றோம்னா, அது என்ன ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடணுமா, ஏன் தமிழ் புத்தாண்டு இருக்குது, இன்னும் அநேக மற்ற கேலண்டர்ஸின் அடிப்படையும் பல புத்தாண்டுகள் இருக்கிறது. ஒரு புதிய துவக்கமா வைத்துக் கொள்வதுல தவறு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யாத்ராகமம் 12வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல முதல் 2 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது தேவன் அந்த பஸ்கா காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாரு, 2வது வசனம், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதனுடைய பின்புலத்தை நீங்க ஆராய்ச்சி செய்தீங்கன்னா, இது ஒரு நாட் அ நியூ டேட், பட் இட்ஸ் அ நியூ பிகினிங். மேபி இட் லுக்ஸ் லைக் எ நியூ கேலண்டர். அதை பார்க்கும் பொழுது இந்நாள் வரைக்கும் நீ எகிப்திய கேலண்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்பா, இனிமே எகிப்திய கேலண்டர் வேண்டாம், உனக்கு நான் ஒரு கேலண்டர் தரேன், நான் ஒரு கால அட்டவணை தரேன். ஏன்னா இதுவரைக்கும் இந்த உலகத்தினுடைய சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், அவர்களுடைய திருவிழாக்கள் எல்லாம் வேற. இனிமே உனக்கு நான் எப்பப்போ கொண்டாடணும், என்ன கொண்டாடணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறாரு. அப்ப நாமளும் இந்த புதிய துவக்கம் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய ரட்சிப்பின் செய்தி, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னையிலிருந்தே என் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம் வந்துருச்சு, அன்னையிலிருந்தே என் வாழ்க்கையில புதிய மாற்றம் வந்துருச்சு. நான் அப்படிதான் யோசிக்கணுமே தவிர 2026 இருந்து என் வாழ்க்கை மாறும், 2025 இருந்து என் வாழ்க்கை மாறும், இல்ல ஜனவரி 1ஆம் தேதி, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா புதிய மாற்றம் துவக்கம் என்பது எங்க இருந்து இருக்குதுன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம மனதிற்குள்ள தோன்றணும். என்ன ஜான், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது சரிதான் பாஸ்டர். இன்னைக்கு பல இடத்துல புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்படும் பொழுது, இன்னைக்கு சபைகளில பேசக்கூடிய பிரதான வார்த்தையே என்னன்னா செழிப்பு. செழிப்பு குறித்துதான் புதிய ஆண்டுல புதிய செய்தியா நம்ம கொடுக்குறாங்க. இப்ப ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்றேன். இதோ ஒரு புதிய காரியத்தை இந்த ஆண்டு கர்த்தர் செய்வார் அப்படின்னு ஒரு தலைப்புல பிரசங்கம் பண்றாங்க இல்லையா. இதோ உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை நான் திறந்து வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்டுவதில்லை அப்படின்னு. ஆனா அதுக்கு மேல இருக்கிற பகுதியை வாசிக்கிறது இல்லை, அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாங்க. தேவன் உன் சாபத்தை இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்றாங்க. ஒரு அழுகையின் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றும் ஆண்டு வந்துருச்சு இந்த ஆண்டு தான் அப்படிங்கிறாங்க. வாதையின் கூடாரத்தை அணுகாதுப்பா, இனிமேல் உனக்கு வாதையே வராது இந்த ஆண்டுல அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. வறண்ட நிலம் செழிப்பாக மாறும் ஆண்டு இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் இருக்குது. இதோ நீ ஒரு புதிய சிருஷ்டி ஆயிட்டாய், பழையன ஒளிந்தது புதியன புதுசாயிருச்சுப்பா, உனக்கு
புதிய இருதயம் கொடுக்கப்பட்டு நீ புதிய மனிதன் ஆயிட்ட அப்படின்னு இந்த மாதிரி செழிப்பான வசனங்களுக்கு தான் வந்து மக்கள் கிட்ட சொல்றாங்களே தவிர ஆவிக்குரிய உணர்வுக்குள்ளாக தேவன் எப்பேற்பட்ட புதிய துவக்கத்தை துவங்கி இருக்கிறார், என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, என்ன செய்திருக்கிறாருங்கிற செய்தி நீங்க பல நேரத்துல பல சபையில கொடுக்கறது இல்லை. அதனால மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு ஆசீர்வாதம் வரணும், செழிப்பு வரணும், என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர ஆழமான வசனத்துக்குள்ளாக போலியே. ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு வந்து இல்ல? நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னல அந்த புது சிருஷ்டி அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எடுத்துக்கலாம். அப்ப நீங்க பல லிஸ்ட் கொடுத்தீங்க. இது எல்லாமே இதனுடைய பின்னணியை தெரிஞ்சு சொல்றாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் சபை மக்களும் கேட்கறது இல்லை. நம்ம ஊழியர்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா சர்ச்சைக்கு வர, நீ மனம் திரும்பன்னு சொன்னா பக்கத்து சர்ச்சைக்கு போயிடுற. அதனால தமிழ் அப்படித்தானே இருக்கிறோம். இப்ப நீங்க சொன்னதுல அந்த ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்க அப்படின்னா புதிய சிருஷ்டி அப்படின்னு வரும்பொழுது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, வெறும் பிசிக்கல் பிளஸிங் இல்ல, இந்த பிசிக்கல் realm வந்து ஸ்பிரிச்சுவல் realm தான் கவர்ன் பண்ணப்படுது. அது எப்படி சொல்லலாம், நாம் காண்கிற உலகம் காணாத உலகத்தால் தான் கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது ஆளுகை செய்யப்படுகிறது. தேவன் நமக்கு காண்கிற உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை தந்ததை விட அதிகபட்சமாக காணாத உலகத்தின் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. ஆனா பெத்தட்டிக் சிச்சுவேஷன் என்னன்னா, சர்ச்சை அதை இன்னும் பார்க்கல. நாம இன்னும் இந்த காணாத அல்லது ஆவிக்குரிய உயரகமான ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கம் பண்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெல்வின் நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? ஆனா ஆசீர்வாதம்னே எனக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் தேவை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நியூ இயரை நம்ம தாண்டும் போதும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த இதோட தான் ஸ்டார்ட் பண்றோம்ல. இப்போ யாராவது வந்து எனக்கு ஆசீர்வாதமே தேவையில்லை அப்படின்னு எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது 90% எனக்கு ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுங்க, எனக்கு ஒரு கார் கொடுங்க, 2 வண்டி கொடுங்க, எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இருக்கணும். இல்லை, எனக்குமே எல்லாருக்கும் இல்ல எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் ஆண்டவர்கிட்டே கேட்கிறோம். நம்ம ஆசீர்வாதம் வேணும். இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு வேர்ல்ட்லி திங்ஸ் மேலதான் நம்ம அதிகமா நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஆசீர்வாதம்னாலே இப்போ வந்து கிரேட்டர், அதோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மள்ட்ட இருக்கு. அதை யாருமே அதை தெரிஞ்சுக்கிறது, அது புரிஞ்சுக்க நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம கண்களால அவரோட கருத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அநேக நேரம் நம்ம கண்களால அவர் கருத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவரோட முகத்தையும் அவரே பார்க்க மறந்துடுறோம். அது பார்த்துருந்தா நம்ம அந்த கிரேட்டர் பிளெஸிங், அதாவது நீங்க சொன்னீங்கல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்ங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கும் முதலே. ஸோ இதுல வந்து நான் ஒரு 5 விஷயத்த நான் சொல்றேன். முதல் விஷயம் வந்து என்னன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இங்க இருக்கு இந்த உலகத்துல. சொல்லுங்க யாராவது ஒருத்தர். சில்வன் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு தேவைன்னு சொன்னீங்கன்னா ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு. பொருளாதார நெருக்கடினா பணம் தேவைப்படுது. பணம் தேவைன்னு சொல்லுவாங்க. பண பிரச்சனை எவ்வளவு தேவைப்படுது உங்களுக்கு? ஒரு 20 லட்சம் ரூபா இருந்தா ஓகே. 20 லட்சம் ரூபா. சரி, 20 லட்சம் ரூபா. உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா நான் தரல, மில்டன் தரானா உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? நிச்சயமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமே. சூப்பர். வேற யார்ட்டீங்களா? ஜான் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை? எல்லா கார் வாங்கலையா வீடு வாங்கலையா தான் கேக்குறாங்க. ஒரு காரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே எதிர்பார்க்கறேன். நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கும் உங்களுக்கு பணம் தான் முக்கியம். பணம் தான் முக்கியம். உங்களுக்கு அப்படி காரை பத்தி தெரியுங்கன்னா நெட்ல போட்டீங்கன்னா இல்லைன்னா எனக்கு கார் இருக்கு எல்லாம் வந்துடும். உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் இருக்கு இல்லையா? இல்ல, இதுக்கு இப்போ அவருக்கு 20 லட்சம் கொடுத்த மில்டன் இவருக்கு 30 லட்சம் கொடுக்காம வேற போறது அவர் கொடுப்பாரு. சோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை இருக்கு. ஆனா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை என்ன இந்த உலகத்துல? பாவம். அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுட்டுங்கிறத நம்ம யாரும் உணர மாட்டேங்கிறோம். முக்கியமான அந்த மொதல் பாயிண்ட், பாவம். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்ம செய்யற பெரிய நிறைய பாவத்துக்கு வந்து நம்ம செய்யற பாவம் வந்து நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளுக்கு தெரியும், ஆணுக்கு தெரியும். எஃபிஷியன்ஸ் 1:7 நம்ம படிக்க முடியும். எபேசியர் 1:7 இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக்கிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகிறது அப்படிங்கறத படிக்கிறோம். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா, அந்த கெட்டகுமாரன் கதையில அந்த பையன் வந்து எல்லாரையும் இழந்துட்டு அவன் வரான். அவன் ஒரு டவுட்லாம் வரான், அப்பா ஏத்துக்குவாரான்னு. அப்ப வரவன் அவங்க அப்பா பார்த்தோன்னே ஓடுறாருல, அங்கே நம்ம ஒரு டைட்டில் போட்டோம், ஃபர்கிவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே நமக்கு தெரியுது இல்ல, டக்குனு அவர் ஓடும் போதே அந்த தெரிஞ்சிருச்சு அவர் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்ட்டு. சோ இதெல்லாம் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம நிறைய நேரம் உணரவே மாட்டேங்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். இது ஒண்ணு. அடுத்தது வந்து அந்த கெட்டகுமாரன் கதையிலேயே அவர் அப்பா மன்னிச்சிட்டாரு, பிள்ளைய மன்னிச்சுட்டு, பையனை மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சதுக்கு அப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் அங்க கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? மன்னிச்சிட்டேன் ஓகே அப்படின்னு விடல. அடுத்தது ஒரு தடபுடலா ஒரு ஃபீஸ் ரெடி பண்றாரு, அது வந்து ரெடி பண்றாரு. அது பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி என்ன தெரியுதுல இருந்து, அவரோட பாவம் வந்து மன்னிக்க மட்டும் பண்ணல, மறக்கவும் பட்டுருச்சு. அதை வந்து அங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒண்ணு சொல்றாரு அந்த இடத்துல.
ஸோ இதே மாதிரிதான் நம்மளோட தேவன் என்ன சொல்றாரு, நிறைய இடத்துல உன் பாவம் மன்னிக்கப்பட்டது நீ போ அப்படின்னு சொல்ல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு நீ வா அப்படிங்கிறதா சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கு மெல்வின். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு போகல, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து என்ன எது சொல்றேன்னா, நான் வந்து இட்ஸ் ரெக்கன்சிலியேஷன் வித் காட், தேவனுடன் ஒப்புரவு ஆகுதல். இது வந்து நம்ம வந்து ரோமர் 5:10 கூட நம்ம அதை பத்தி படிக்கலாம். ஸோ இது 2வது. 3வது வந்து தேவனின் சமூகத்தில் பிரவேசிப்பது, இந்த 3வது விஷயம். ஸோ இந்த இதுலயே பாத்தீங்கன்னா, அந்த கெட்ட குமாரன் கதையில நான் சொல்றேனே, அந்த பையன் வந்துட்டான், மன்னிச்சுட்டாரு, ஏத்துக்கிட்டாரு, திருப்பி ஒரு தடபுடலா ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து யோசிச்சு பழகிருப்பானா இல்ல, மோதிரம் போடுறாங்க, செருப்பு போடுறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் வந்து இன்னும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து இன்னும் தைரியமா அவங்க அப்பாட்ட எதனால அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆக்சஸை கொடுத்துருக்காரு. அதான் ஆக்சஸ் வித் காட் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, பிரசிடென்ட் ஒரு பேரு ஜான் எஃப் கென்னடிங்கிற சொல்ற ஒரு பிரசிடென்ட், யூஎஸ்ஏல நடந்த ஒரு காரியம். இது வந்து அவர் ஆஃபீஸ் ரூம்ல இருக்காரு, வெளியே வந்து அவ்வளோ பேர் நிக்கிறாங்க கியூல, அவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, பெரிய அவர் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஆனா கடகடன்னு அங்க 2 பேர் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இஷ்டத்துக்கு என்னெல்லாம் இழுத்து போறானுங்க, பேசுறானுங்க, வரானுங்க. அவர் சேர்ல ஏறி உட்காடுறாங்க. என்னடா அப்புறம் அங்க உள்ளவர் கேட்கறாங்க, யாருப்பா இது இப்படி எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல சார், அந்த 2 பேரும் அவங்களுக்குள்ள பசங்க. இந்த மாதிரி ஆக்சஸை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் மன்னிச்சு நம்மளை ஏத்துக்கிட்டு திருப்பி he has given the access, நம்ம திருப்பி அவர்கிட்ட வர்றதுக்கு அந்த ஒரு அக்சபிலிட்டி கொடுத்துருக்காரு. இது ஒரு 3வது காரியம். இதை வந்து நம்ம இன்னும் பார்க்க போனா எபேசியர் 2:18 நம்ம வாசிச்சு பார்க்கலாம். 4வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புத்திர சுவிகாரம். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய, அதாவது நம்ம கல்லறையும் தாண்டி வரக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த புத்திர சுவிகாரங்கிற விஷயம். இது வந்து நம்ம நிறைய இடத்துல பவுல் ரோமன் எழுதுற போது நம்ம பார்க்கலாம். நிறைய இடத்துல வந்து அடாப்டட் சன் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்றாரு. ஏன் இந்த இடத்துல அது வந்து இதா சொல்றாங்கன்னா, ஒரு சொந்த மகனை கூட டிசோன் பண்ணிடலாம், ஆனா அந்த அடாப்டட் சன் அப்படிங்கிறவங்க வந்து அது வந்து அவ்வளவு லீகலா ரீதியா அது இன்னும் அதையும் அதுக்கும் மேல அது வந்து ஒரு பெரிய சோ இந்த மாதிரி விஷயம் வந்து இட்ஸ் கமிங் ஈவன் நம்ம கிரேவா கல்லறையும் தாண்டி வரக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது வந்து இப்போ அதை வந்து வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. பட் இதுல வந்து இந்த ஆண்டவரே அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, உள்ள வந்துட்டாரு. இது நம்ம இன்னொரு சொல்ல போனா, ஆதாமோட வாசம் செய்த அந்த ஆண்டவர் இப்ப நமக்குள்ள வாசம் செய்யறாரு. சோ இந்த 5 காரியங்களையும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கா நான் சூப்பரா சொன்னீங்க மெல்வின். அதுல இந்த ஒரு காரியம் என்னன்னா, ஆதாமோடு உலா வந்த தேவன் தோட்டத்துல இருந்தாரு, ஆனா இன்னைக்கு எனக்கு உள்ள வாசம் பண்றாரு. அன்னைக்கு ஆதாம் கூட எப்போதும் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு புரிவதற்காக சொல்றேன். ஏன்னா வெளியில போயிருக்கிறாரு, மாலை குளிர்ச்சியான வேலை அப்படின்னு, அப்ப அந்த டைம் வந்தாரு போல இருக்கு. ஆனா இப்போ அப்படி இல்லைல்ல, எப்போது நமக்குள்ளே இருக்கிறப்ப ஆதாம வந்து பார்த்தாரு, இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணி வாழ்கிறாருல. சூப்பர்ண்ண, எங்கேயோ போயிட்டீங்க. அதே மாதிரி அந்த நீங்க சொன்னீங்களா, அந்த கரத்தை பாக்குறோம், முகத்தை பாக்குறோம் அப்படின்னு, அது உண்மை நினைக்கிறேன். நம்ம இயல்பாவே நம்ம காலையில் நம்ம ஜப லிஸ்ட பார்த்தாலே நமக்கு என்ன வேணுங்கிற லிஸ்ட் தான் இருக்க தவிர தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருங்க லிஸ்ட் நம்மகிட்ட இல்லவே இல்லை. அப்படியே நம்ம பழகிட்டோம். இன்னொன்னு எனக்கு அந்த நித்திய எட்டர்னிட்டி அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜானுக்கு வேண்டிய காரா இருக்கட்டும், இல்ல சிலுவனுக்கு வேண்டிய ஒரு எவ்வளவு சொன்னீங்க சிலுவன், மறந்துட்டு ஒரு 20 லட்சம் மட்டும் அவருக்கு போதும் போல இருக்கு. இது மட்டும் இல்ல, எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் கல்லறை வரைக்கும் மட்டும் தானே வரும். எந்த ஆசீர்வாதம், அது மனைவியா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் சொன்னேன் மனைவிய, வீடு வரை இடம் சரிண்ணே, யாரா இருந்தாலும் கல்லறை வரைக்கும் தான் வர முடியும். ஆனா womb to tomb any blessings, ஆனா only one blessing, ஒரே ஒரு ஆசீர்வாதம் கல்லறையும் தாண்டி பயணிக்க முடியும் அப்படின்னா அது தேவனுடைய புத்திரர் எனப்படக்கூடிய ஆசீர்வாதம் தான். எனக்கு அதை கேட்கும் போது இதெல்லாம் இன்னைக்கு சபையில நம்ம போதிக்க மறந்துட்டோமோ, அல்லது சபை மக்களை பிரியப்படுத்தக்கூடிய செய்திகளை மட்டுமே போதிக்கிறோமோ அப்படின்னு யோசிக்கிறேன். மில்டன், என்ன நீங்க சொல்லுங்க மில்டன் தொடர்ந்து. ஆனா இந்த காரியத்தை கேட்கும் போது நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்லலான்னு இருக்கேங்க. இவ்வளவு நேரம் அண்ணா சொன்ன காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்காக என்ன செஞ்சாரு அப்படின்றது பார்க்கணும். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சு என்னென்ன செய்ய வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முதலாவது காரியம் வந்து பிலிப்பியர் 4:19 பார்த்தோம்னா, தேவன் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையில் நிறைவேற்றுவார் அப்படின்னு பார்த்தோம். இதை வந்து பவுல் எழுதும்போது பாத்தீங்கன்னா அவரு சிறையில் இருப்பாரு. சிறையில் இருக்கும்போது மற்ற மக்கள் வந்து அவருக்கு உதவி செய்வாங்க.
அவர் பவுலுக்காக எல்லாம் உதவி செய்யறாங்க. ஆனா பவுல்னால அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எதுவும் திரும்ப கொடுக்க முடியாது. ஆனா பவுல் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார்னா, நீங்க எனக்காக இதை செஞ்சீங்கல்ல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு எல்லாம் திரும்ப கொடுப்பாரு அப்படின்னாரு. அதாவது மேபி இப்ப பவுலுக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துருக்கலாம், அவர் வந்து பவுல் திரும்ப சாப்பாடு அவங்க ரிட்டர்னா கொடுத்துருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம, உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டிருக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்பட்டிருக்கும், உங்களுக்கு சமாதானம் தேவைப்பட்டிருக்கும், என் தேவன் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி. மனுஷனால கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு, அதை தேவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். எங்க அப்பா தேவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நல்லா சொன்னீங்க. அதை மகிமையிலே அவருக்கு மகிமையிலே நிறைவேற்றுவார்னு சொல்லியிருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய பணக்காரரோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம போய் ஒரு உதவி செய்யறோம், அவருக்கு வேண்டிய உதவி செஞ்சு அவரை காப்பாத்திட்டோம், அவரும் போயிட்டாரு. ஒரு நாள் நம்மளுடைய தேவை என்ன பண்ணுது, நம்ம இந்த பணக்காரரோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க பையனுக்கு நான் தான் உதவி செஞ்சேன் அப்படிங்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. என் மகனுக்கு நீ உதவி செஞ்சியா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் என்னோட ஐஸ்வர்யம் என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து உனக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் லெவலுக்கு நம்ம சின்னதா ஒரு உதவி செஞ்சிருப்போம், ஒரு வண்டியில இருந்து கீழே விழுந்தான்னு தூக்கி விட்டுருப்போம், ஆனா என் மகனோட உயிரை நீ காப்பாத்திருக்க அப்படின்னு அவரு என்ன வேணாலும் செய்வாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிருபைகளை பிலிப்பியர் 4:19 நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சாபங்களில் இருந்து, பாவம் சாபங்கள் இருந்து வந்தோம். ஆனா அந்த வாழ்க்கையே சாபத்தை நம்ம நீக்கி போட்டாங்க. நீக்கி மட்டும் போடல, அந்த சாபத்தை ஆசீர்வாதமா நமக்கு மாத்தி இருக்கிறாரு. இதையும் நம்ம ரோமர் 5:3 நம்ம வாசிக்க முடியும். நம்மளுடைய சாபமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறிச்சு. நம்மளுடைய சாவு வாழ்வா மாறிச்சு. டெத் டு லைஃப், கர்ஸ் டு பிளெஸிங், அதை நம்ம பார்க்க முடியுதுன்னு. இப்படிப்பட்ட கிருபை எவ்வளவு பெருசு இல்லைன்னு. மூணாவது காரியம் பாத்தீங்கன்னா, விக்டரி ஓவர் டெத், மரணத்தை ஜெயித்த தேவன். மனுஷனுக்கு என்ன பெரிய பயம் இருக்கு போது சொல்லுங்க பாப்போம்? மரணம் தான். அந்த மரணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அவனால? அந்த பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா என் தேவன் மரணத்தை ஜெயித்த தேவன். அவர் மரணத்தை ஜெயித்தபடினால் எனக்கு அந்த மரணத்தை குறிச்சு பயமே இல்லைன்னு. ஏன்னா நான் மரணத்துக்கு அப்புறம் அவரோட இருக்க போறது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்ல? பரவாயில்ல, புது வருஷத்துல மரணத்தை பற்றி பேசுறீங்க. அதுக்கப்புறம் தேவன் ஆதாமோடு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. தேவன் ஆதாமோடு கொஞ்ச நாள் இருந்தாரு. ஆனா என் தேவன் மரணத்துக்கு அப்புறம் நான் நித்தியமா தேவனோட தான் இருக்க போறேங்க. அதற்கான ஆக்சஸ் எனக்கு கொடுத்திருக்கிறாருங்க. பரலோகத்தின் வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம ரோமர் 6:1-23 வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதை குறித்து தெளிவா இருக்குங்க. கடைசியாக ஆனா முக்கியமான ஒரு விஷயம், எபேசியர் 4:7, 1 கொரிந்தியர் 3:1 வாசிச்சீங்கன்னா, தேவன் இவ்வளவு காரியங்களை கிருபையாய் கொடுத்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்தேன் நானு. ஆனா அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அவருடைய வார்த்தை சொல்வதற்கு, அவருடைய வேலையாளா, அவருடைய ஒரு மினிஸ்டர் ஆஃப் காடா என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிருபைகளை எண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்துல நம்ம ஆசீர்வாதம் சொல்லி பேசும்போது அது அத்தனையுமே நம்ம பெறக்கூடிய ஒன்றா தான் வருது. ஆனா தேவன் சொல்லும் பொழுது நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னார். ஆசீர்வாதத்தை பெறுவது வேறு, நாமே ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுவது வேறு. இந்த பூமியை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும்னா, இந்த பூமியை கர்த்தர் ஆஸ்வதிக்க திருச்சபை தான் அவருடைய ஏஜென்சி. திருச்சபை யாரு? சர்ச்சுங்கிறதுக்கு என்ன ஆங்கிலத்துல என்ன ஸ்பெல்லிங்? சிஹெச் எடுத்துருங்க, நடுவுல யாரு? யூஆர் எடுத்துட்டு இப்ப வாசிங்க. அது அதனால யூ ஆர் த சர்ச். உங்க மூலமா தான் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு பாஞ்சு போகணும். அப்படி பாய்ந்து போகக்கூடிய அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் தடைபடுமான சபையை ஒரு பிளாக் என்ன செய்யுது, மாறுது. நாம ஆசீர்வாதம் சொல்லி ஓடுறோமே, ஆண்டு சொல்றார், இந்த பூமியை ஆசீர்வதிக்க நான் வச்சிருக்கிற சேனல்லே நீதான். உன்னை பார்க்கும்போது எந்த ஐஸ்வர்யவானும் பொறாமப்படக்கூடிய வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு உலக ஆசீர்வாதம்னா உங்களை விட என்னை விட நடிகர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதிகள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா நாம நிம்மதியா படுக்கிறோம், கனவுல நல்ல தரிசனம்லாம் வருது, ஆனா அவங்களுக்கு சீவை இறையடா வந்திருக்கும். அவங்களால நிம்மதியா தூங்க முடியல, நமக்கு சபையிலேயே தூக்கம் வருது. அது எவ்வளவு நிம்மதியா வந்துச்சு. அங்க வந்துட்டு அப்படி யோசிச்சு பார்த்தா நிம்மதியான வாழ்க்கை, கலங்கமற்ற வாழ்க்கை, இந்த மரணத்துக்கு பின்னரும் என்னுடைய வாழ்க்கை நித்தியத்துல தொடருங்கிற நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சபை என்னைக்கு கையில எடுக்குதோ அன்னைக்கு திருச்சபையில ஒரு சீர்திருத்தம் கண்டிப்பா வரும். ஏன்னா பியூட்டன்கிறதான ஆட்கள் அவங்க கிட்டத்தட்ட தீவிரமான பரிசுத்தவான்கள் 1600களில் வெளியில தெரிய ஆரம்பிச்சப்ப அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வசனத்தை வாசிச்சாங்க, வசனத்தை சுவாசிச்சாங்க, வசனத்தை பாடினாங்க. வசனம்தான் அவங்களுக்கு எல்லாம். பூலோகம் என் செயல்பாட்டு தலம், பரலோகம் என்னுடைய இலக்கு. அங்க போவதற்கான
புஸ்தகம் வழிகாட்டி இதுதான், இதற்காகவே தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்தார்கள், அவளை அர்ப்பணித்து கொண்டாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இதுவே முழுமையா மாறிச்சுன்னா, இதுல வந்துட்டு நம்ம கட்டிங் பேஸ்டிங்லாம் போட்டு ஒத்த வாக்கியத்தை நம்ம எடுக்காம முழுமையான வார்த்தை, முழுமையான தேவனுடைய மனது, வேதம் என்பது தேவ சிந்தை, தேவ உணர்வு, தேவ மனது, தேவனுடைய இதய துடிப்பு, இதுக்குள்ள போகும்போது நம்மளோட அவர் பேசுவாரு. ஒத்த வார்த்தையாக ஏன் மொத்த வாழ்க்கையை கொண்டு போய் நம்ம தியாகம் பண்ணணும்? மொத்த வாழ்க்கைக்கு தேவையான மொத்த வார்த்தை கத்துல வச்சிருக்கிறார். நல்லா சொன்னீங்கண்ணா. ஒத்த வார்த்தைக்காக ஏன் மொத்த வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்? மொத்த வார்த்தைங்க இருக்கிறதுனால மொத்த வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம். ஆமா, கண்டிப்பா. சூப்பர். நீங்க இந்த பியூரிட்டன் சொன்னோன்னு சில காரியம் ஞாபகத்துல வருது. இன்னைக்கு நம்ம எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம தலைக்கு பிரசங்கம் பண்றோம். தலைக்கு என்ன, எப்படி அவனை கேட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார். ஆனா பியூரிட்டன்ஸ் அவங்க பேசும்போது அவங்களுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா, preach not to the head but preach to the heart. அதாவது ஒரு பிரசங்கியரை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, the preacher prepared the sermon at home and he has taken into his heart and sharing this word or sending this word to their heart from his heart. அதாவது வீட்டில் அவன் செய்தியை தயாரிக்கிறது, இன்னும் அதை கொஞ்சம் ஆழமா சொல்ல போனா, தேவனுடைய இருதயத்திலிருந்து செய்தி பிரசங்கியாரோட இருதயத்துக்கு வந்து, பிரசங்கியாரோட இருதயத்திலிருந்து செய்தி வந்திருக்கிற சபையோட இருதயத்துக்கு போனோம். இதுதான் பிரசங்கம் அப்படின்னா. இன்னைக்கு நம்ம சூதிங் மெசேஜை பேசுறோம். அப்ப அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, preach to the head and preach to the heart. அப்ப தலையில இருக்கிற பிரசங்கம் இருதயத்துக்கு இறங்கணும், then it goes to the hand, செயலா மாறணும். என்னுடைய தலைக்கு வரக்கூடிய செய்தி என்னுடைய இருதயத்துக்கு போய் அது என்னுடைய செயலாக, சிந்தையாக இருதயத்துக்கு வந்தது செயலாக கை காலில வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பீரியட் ரொம்ப தீவிரமான, நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. ஜான் பனியனா இருக்கட்டும், ஜான் பிளேவலா இருக்கட்டும், இன்னும் ரிச்சர்ட் பாக்ஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே இன்னும் சொல்ல போனா ஏன் சார்லஸ் ஸ்பர்ஜன் கூட இந்த பீரியட்டினுடைய வழியில வந்தவர் தான், இந்த சித்தாந்தத்தை எடுத்தவர் தான். அதையும் தாண்டி ரொம்ப நீங்க யோசிக்கணும், ஜோனாதான் எட்வர்ட்ஸ், அவருடைய ஒரு பிரசங்கம் அமெரிக்காவே திருப்பி போட்டுச்சு. அந்த ஜோனாதான் எட்வர்ட்ஸ் சொல்றாரு, ஒரு நாளைக்கு அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு 70 கொள்கையை வச்சிருந்தாராமா. டெய்லி நாம அந்த 70 படிக்க நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, ஆனா வாரத்துக்கு ஒரு முறை அந்த 70 கொள்கையை நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி யோசிச்சு அப்படி எழுதி வச்சாங்க. இப்ப நம்ம பீரியடை பத்தி நீங்க சொன்ன உடனே டக்கு நான் சீர்திருத்தவாதிகளை பத்தி யோசிக்கிறேன். எப்படின்னா, இன்னைக்கு இந்த பைபிளை சீப்பா ட்ரீட் பண்றோம், ஆனா இந்த பியூரிட்டன்ஸ்க்கு ஏன் இந்த வெறி வந்துச்சுன்னா, இந்த புராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன், இந்த சீர்திருத்தம் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் தியாகம் பண்ணாங்க, அப்படி தியாகம் பண்ணி கிடைச்ச சத்திய வெளிச்சத்தை இப்படி நீங்க வேஸ்ட் பண்றீங்களேன்னு சொல்லிதான் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. அப்ப இந்த பியூரிட்டன்ஸை பத்தி தெரியணும் அப்படின்னா, அதுக்கு முன்ன இன்னும் கொஞ்சம் சீர்திருத்தவாதிகளை பத்தி தெரியணும். ஜெனி, நீங்க அந்த சீர்திருத்தவாதிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பானே. இந்த வேதத்துல இருந்து ஏதோ 1-2 வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் கவனிக்கிறது வந்து நான் எதனால நினைக்கிறேன்னா, ஒருவேளை அந்த புரிதல் சரியா இல்லாததுனால இந்த வேதம் எவ்வளவு சிறப்பு மிக்கது, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளுடைய முன்னாடி காலங்கள்ல வாழ்ந்தவங்களை நம்ம பார்த்தோம்னா, இந்த வேதத்தை ஆங்கிலத்திலையும் பின்னாடி வந்து தமிழ்லையும் மொழிபெயர்ப்பதற்கு அவங்க எவ்வளவு சிரமங்களை வந்து அவங்க அண்டர்கோ பண்ண வேண்டியிருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த வேதத்தை லேசா அசால்ட்டா நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஓ, இந்த பைபிளா, இது ஒரு இடத்துல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இதுல இருந்து என் வாழ்க்கை எப்படி மாறணும்னு நம்ம யோசிக்க தொடங்குவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி காலங்கள்ல வந்து இவ்வளவு ஈஸியா, இப்ப நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லார் கையிலயும் ஒவ்வொரு பைபிள் நம்ம வச்சிருக்கோம். ஆனா முன்னாடி காலங்கள்ல வந்து எல்லாராலையும் வந்து வேதத்தை படிக்க முடியாது. ஏன்னா வந்து எபிரேயம், லத்தீன், கிரீக் இந்த மொழிகள்ல மட்டும்தான் வேதம் வந்து எழுதப்பட்டிருந்தது. அதுவும் அந்த வல்லுநர்களால மாத்திரம்தான் அது வந்து வாசிக்க முடிஞ்சு அதை மற்றவங்களுக்கு அவங்க சொல்றவங்களா இருந்தாங்க. அப்ப வீடுகள்ல பெரும்பாலான, இன்னும் சொல்ல போனா கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயுமே வந்து வேதம் இருந்திருக்காது. ஒரு பாமர மக்கள் சகஜமா அவங்க பேசிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு கூட அந்த வேதத்தை வாசிச்சு அவங்க வாழ முடியாத ஒரு காலகட்டமா இருந்த போது நிறைய பேரு தங்களையே தியாகம் செஞ்சு இன்னும் ரத்தக்கரை படிந்த ஒரு வேதாகமம் தான் நம்மளுடைய கரங்கள்ல இருக்குன்னு சொல்லணும். இதுல நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பீட்டர் வால்டோ அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து 12வது நூற்றாண்டுல வந்து வாழ்ந்த ஒருத்தர், செல்வந்தர். அவர் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க அவருக்கு ரொம்ப ஆர்வம், இந்த வேதத்துல இருக்கிறத நான் வாசிக்கணும், என்னுடைய மொழியில நான் வாசிச்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி 2 பேரை வந்து, ஒருத்தர் வந்து இந்த வேதத்தை பத்தி அவர் அந்த மொழியை அறிந்தவர், இன்னொருத்தர் வந்து எழுதக்கூடிய அந்த திறமை வாய்ந்தவர். ஸோ அவங்க 2 பேரையும் வச்சு அவர் வந்து இந்த வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தன்னுடைய பயன்பாட்டிற்காக அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா
அந்த செல்வத்தை எல்லாம் வந்து விற்கிறதுக்கு கூட அவர் வந்து யோசிக்கல. இன்னைக்கு நாம வந்து எந்தெந்த வசனங்கள் செவிப்ப தருதுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்து படிச்சு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஆனா அவர் அந்த வசனத்துடைய உண்மையை அறிந்தவரா எப்படி மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணுங்கிறத வந்து புரிஞ்ச ஒருத்தர் தான் அந்த பீட்டர் வால்டோ. அப்புறம் 14வது நூற்றாண்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜான் விக்லிஃப் அப்படிங்கிறவர், அவர் தான் முதலா இந்த வேதாகமத்தை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. லத்தீன் மொழியில இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர். அப்ப இருந்த மத தலைவர்கள் வந்து அதுக்கு கடும் எதிர்ப்பை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. ரொம்ப கோபம் அடைஞ்சு அவங்க மேல சாட்டுறாங்க. அவர் வந்து பின்னாடி காலங்கள்ல பக்கவாதத்தால் அவர் இறந்து போறாரு. ஆனா அவர் பண்ண இந்த ஆரம்பம் இது வந்து ஒரு தீப்பொறி மாதிரி நிறைய பேர் வந்து பின்பற்றி இவருடைய அந்த டிரான்ஸ்லேஷன்ஸா இருக்கலாம், இல்ல அவருடைய ப்ரீச்சிங்ஸ் நிறைய பேர் பிற்காலங்கள்ல வந்து பின்பற்றி ஒரு பெரிய எழுப்புதல் அந்த காலகட்டத்தில் நடக்குதுங்கிறத அந்த மத தலைவர்கள் பாக்குறாங்க. அவங்க பார்த்து கடும் கோபம் அடைஞ்சு அவர் இறந்து 44 வருஷம் கழிச்சு அங்க புதைக்கப்பட்ட அந்த உடல், அந்த மார்டல் ரிமைன்ஸ் இருக்குல்ல, அது அந்த போன்ஸ் எல்லாம் வந்து அவங்க எரிக்கிறாங்க. அவ்வளவு கோபம். எதனால? அவங்க அந்த வேதத்தை முதல்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாராம். அது வந்து ஒரு பெரிய குற்றமா. அதனால அவரை வந்து எரிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கோபம் கொண்டவங்களா இருக்காங்க. அந்த ஜான் விக்லிஃபோடைய போதனைகளை வந்து ஜான் ஹஸ் அப்படிங்கிறவர் வந்து படிக்கிறாரு, கல்லூரியில தெரிஞ்சுக்கிட்டு படிச்சு அதை வந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பிரசங்கம் வந்து பெரிய எழுப்புதலா ஏற்படுத்துது அப்படிங்கிறத கண்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய மத போதகர்கள் திரும்ப அவரை எதிர்க்கிறாங்க, கைது பண்ணி அவரை வந்து எரிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு கோபத்தை வந்து காட்டுறாங்க. அவருக்கு 100 வருடத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து யாரால ஏற்படுதுன்னா மார்ட்டின் லூத்தர். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் மார்ட்டின் லூத்தரை பத்தி. அவரும் இந்த வேதாகமத்தோடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சதுனாலதான் ஜெர்மானிய மொழியில தன்னுடைய நேட்டிவ் லாங்குவேஜான ஜெர்மன்ல அவர் வந்து அந்த பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா 16வது நூற்றாண்டுல வில்லியம் டிண்டேல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் வந்து நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடை முழுவதுமாக வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. அந்த ஒரிஜினல் லாங்குவேஜஸ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டை ஒரு சில பகுதிகளை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி தேவனுடைய காரியங்களை செய்யறாரு, இந்த பைபிள்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி யாருக்கும் தெரியாம அந்த இங்கிலாந்து தேசத்துக்கு அனுப்பி வச்சு அங்க வந்து ஒரு எழுப்புதலை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறது இந்த மத போதகர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து கொன்னு எரிச்சிடுறாங்க. ஸோ அவர் விட்டு போன அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மீதி இருக்கக்கூடிய பார்ட்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் தான் வந்து ஜான் ரோஜர்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ அவரையும் வந்து இதே மாதிரியே வந்து எரிச்சிடுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வேதாகமத்தோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுனாலதான் அவங்க இந்த அளவுக்கு தன்னுடைய உயிரையும் வந்து பெருசா மதிக்காம இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் வந்து பண்றாங்க. இதனால அவங்களுக்கு ஏதாவது பயனா? ஒருவேளை நான் வந்து வில்லியம் டிண்டேல வந்து பார்த்து உங்களுக்கு என்னங்க ஆசை உங்க வாழ்க்கையில அப்படி இப்ப நம்மள்ட்ட எல்லாம் கேட்டு நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி வில்லியம் டிண்டேல்ட்ட நம்ம ஒரு வேலை கேட்டிருந்தோம்னா அவர் சொல்லியிருப்பாரு, என்னுடைய சொந்த மக்கள் அவங்களுடைய லாங்குவேஜ்ல ஈஸியா பைபிளை படிக்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பார். ஒரு பிளவ் மேன், சாதாரண அந்த ஃபீல்ட்ல உழக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு மனுஷன், அவனுடைய கைகள்ல அவன் வந்து இந்த வேதத்தை வச்சு அவன் வாசிச்சு புரிஞ்சுக்கணும், அதன்படி நடக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. இந்த ஒரு ஆசை வந்து ஜீகன் பால் அவரிடமும் இருந்ததுனால்தான் 18வது நூற்றாண்டுல அவர் இந்தியால நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க தரங்கம்பாடியில எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில அவர் வந்து இருந்து வாழ்ந்து இந்த வேதாகமத்தை இன்னைக்கு நம்ம கையில இருக்க இந்த தமிழ் பைபிள் இந்த டிரான்ஸ்லேஷனை வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் இந்த தமிழ் வந்து அது ஜீகன் பால்க ஐயர் அவர்கள் வந்து செஞ்சார். இந்த மாதிரி பல சிரமங்கள் மத்தியில தான் தன்னுடைய உயிரையும் கொடுத்து சிரமப்பட்டு மக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கிறத உணர்ந்தோம்னா இந்த வேதாகமத்தை நம்ம வந்து கனம் பண்ணுவோம். இதை வந்து நம்ம சீப்பா கன்சிடர் பண்ண மாட்டோம். இதை வேல்யூ பண்ணி டெய்லி முன்னாடி பாஸ்டர் சொன்னது போல ஒரு ரிலேஷன்ஷிப் அவுட் ஆஃப் லவ் வந்து இந்த வேதாகமத்தை நம்ம படிச்சு அதன்படி நம்ம நடந்துக்குவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு ரொம்ப இலவசமா அல்லது ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனால நம்ம ரொம்ப
குறைத்து மதிப்பிடுகிறோமான்னு யோசிக்கிறேன். அந்த இரும்பு திரை நாடுகள் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இதை வச்சிருந்தாலே உங்களை கொலை பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பீட்டர் வால்டோ, ஜான் ஹஸ், இன்னும் சொல்ல போனா தாமஸ் கிரான்மார், ஜான் ரோஜர்ஸ், வில்லியம் டிண்டில், இவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அவங்க கண்ணு முன்ன மனைவி பிள்ளைங்கள்லாம் நிற்கும் பொழுதே அவங்க முன்ன அவங்க உயிரோட எரிக்கிறாங்க. ஆனாலும் இந்த வேதத்துக்காக அவங்க நின்னாங்க. இந்த உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா இப்படி நம்ம ஆளுக்கு ஒரு வசனத்தை எடுத்துட்டு வருஷத்துக்கு வருஷம் வார வாரம் தினம் அப்படி நம்ம பேச மாட்டோம். இது இங்க மட்டும் இல்லை, நீங்க அப்படியே இன்னும் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு இவ்வளவு கொண்டாடுறோம். ஆனா இந்த வேதத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், இந்த வேதம் எழுதப்பட்ட ஆரம்ப காலகட்டத்துக்கு போனீங்கன்னா சபையினுடைய தலைவர்கள் வாழ்க்கையா இருக்கலாம், ஏன் அதையும் தாண்டி அதுக்கு முன்ன பெர்சிக்யூஷன்ஸ், அதாவது முதல் 3 நூற்றாண்டுகள் நடந்த கதைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம். சில்வேன், நீங்க அதை பத்தி சொல்லுங்க. சில்வேன், இந்த முதல் சில நூற்றாண்டுகள்ல இந்த வேதம் வைத்திருந்தவர்கள் அல்லது இந்த வசனத்திற்காக மரித்தவர்கள், அவங்களை குறித்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாண்ணே. நம்ம எல்லாரும் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டிய சரித்திர சான்றுகள் இவை. நமக்கு கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்தது என்பதை நம்ம அறிந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவனாக வாழுவோம். பேர் கிறிஸ்தவனாக அல்ல, பண்டைய கிறிஸ்தவனாக அல்ல, உண்மையான கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக வாழும். இன்னைக்கு நம்ம நிறைய கொண்டாட்டம் பண்றோம். இன்னைக்கு நம்ம பண்ற எல்லா கொண்டாட்டத்தையும் ஒருவேளை ஆதி திருச்சபை பார்த்தாங்கன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை குறித்து ஒரு தேவனுடைய மனிதர் லியோனார்ட் ரேவன்ஹில் என்ற மனிதர் சொல்லும்போது நான் தமிழ்ல சொல்றேன். அவர் எப்படி சொல்றாருன்னா, ஆதி திருச்சபை அறிந்திருந்ததெல்லாம் பசி, பட்டினி, கட்டுகள், காவல்கள், உபத்திரவம், உபாதைகள். இதுதான் அவங்க வாழ்க்கை. பசி, பட்டினி, கட்டுகள் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைய சபை அறிந்ததெல்லாம் வளமை, செழுமை, கொழுமை, இளமை. ஒரு சுகபோகமான ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவம் என்ற நம்மள்ட பின்பற்றுகிற இந்த மார்க்கம் சுகபோகத்தினால உண்டாகவில்லை, உபத்திரவத்துல உண்டானது. உண்மையான கிறிஸ்தவம் கொண்டாட்டத்தினால கெட்டப்படலையா, அந்த உண்மையான கிறிஸ்தவம் உபத்திரவத்திலும் விசுவாசமாக உறுதியாக நின்றதுனால உண்டானது. இதை நம்ம என்னைக்குமே ரொம்ப யோசிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நான் ரோமர் 10:9 வசனம். இதை நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, அந்த வசனம் சொல்லுது, இயேசுவை தன்னுடைய வாயினாலே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டா அவன் ரட்சிக்கப்படுறான், இருதயத்துல இருந்து விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுறான். நம்மளும் என்ன சொல்லிடுறோம், ஒரு மெசேஜ் முடிஞ்சோன்னா, ஆண்டவரே நீங்க யாரெல்லாம் ஏசப்பா ஏத்துக்கிறீங்களோ கையை தூக்குங்க, அறிக்கையிட்டீங்க, நீங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி மாட்டோம். ஆனா உண்மையாகவே இந்த வார்த்தையை பவுல் அடிகளார் எழுதும் போது என்ன காரியம் நடந்தது? அன்னைக்கு ரோம அரசாங்கம் உலகத்தை ஆட்சி செய்தது. ரோம அரசாங்கத்தின் தலைவராக இருந்தவர் சீசர். சீசரே ஆண்டவர்னு சொன்னாதான் அன்னைக்கு வாழ முடியும். சீசர் இஸ் லார்ட் அப்படி சொன்னாதான் வாழ முடியும். ஆனா இயேசுவே ஆண்டவர்னு சொன்னா தலை துண்டிக்கப்படும். சீசருக்கு மண்டியிட போகிறோமா இல்லது இயேசுவுக்கு மண்டியிட்டு என் தலை துண்டிக்கப்பட போகிறதான்னு கேட்கும் போது, தலை போனாலும் சரி சார், என் தலைவன் இயேசுவுக்காகன்னு சொன்னாங்க சார். அதுதான் கிறிஸ்தவம். இதுதான் ஆதி திருச்சபையின் உண்மையான நிலைமை. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இது சரித்திரபூர்வமாக காணப்படுகிறது. இதை குறித்து ரோம ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் கிறிஸ்தவர்லாம் இல்ல, அவர் பேர் டெர்ட்டுல்லியன், அவர் சொல்லும்போது சொல்கிறார், இரத்த சாட்சிகளின் இரத்தமே திருச்சபையின் வித்து. The blood of the martyrs is the seed of the church. 3 நூற்றாண்டுகள் நடந்த சரித்திர உபத்திரவங்களை குறித்து ஐயா நமக்கு சொன்னாங்க. 67வது AD வருடத்துல நீரோ அவருடைய நாட்கள்ல கிறிஸ்தவர்களாலே அழைக்கப்பட்டாலே நீங்க கொலை செய்யப்படுவீங்க. உங்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்ட்ரீட் லைட் போடுறோம், அன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு நம்மளை கெட்டி வச்சு மெழுகை ஊற்றி நம்மளை எரித்து விடுவார்கள். இல்லைன்னா விளையாட்டாக அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக விலங்கு சிங்கத்திடம் தூக்கி எறியப்படுவோம். அது மாத்திரமல்ல, அடிக்கப்படுவோம், உபத்திரவப்படுத்தப்படுவோம், சிறைப்படுத்தப்படுவோம். எல்லா உபத்திரவம் யாருக்கு? நம்ம நினைப்போம், ஐயா இது பாஸ்டருக்கா இருக்கும் சார், அவர் சார் ஊழியம் பண்றாரு, ஊழியக்காரங்க இல்லையா, சபை தலைவர்கள் மாத்திரமல்ல, எல்லாருக்குமே வயது வித்தியாசம் இல்லாம சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் 86 வயதான பாலிகார்ப் 86 வயசு தாத்தா சார், அவருக்கும் இதேதான் நிலைமை. ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களுக்கும் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அன்னைக்கு இந்த நிலைமை. ஆனால் அவங்க மனசுல இருந்த காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு நம்ம பண்ற கொண்டாட்டத்தை அவங்க பார்த்தாங்கன்னு யோசிப்பாங்கல்ல, நாங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், நாங்க கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்ந்தோம்.
இன்னும் சொல்ல போனா அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க, அவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் விதைக்கப்பட்டார்கள். அன்றைக்கு திருச்சபையுடைய வளர்ச்சி விகிதமே மிக உயர்ந்தது, வேகமாக உயர்ந்தது. நிச்சயமாக நிச்சயமாக ஐயா. ஏன்னா போடப்பட்ட விதைகள் கோதுமை மணி போல அது மிகுந்த பலனை கொடுத்து கொண்டிருந்தது. நம்ம யோசிக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் இப்படி இருக்குது. ஒரே ஒரு அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்ல விரும்புறேன். ஃபெலிசிட்டாட்டிஸ் என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. இவர்கள் ஒரு ரோம ஒரு மிக ஐஸ்வர்ய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல பெரிய குடும்பம், நல்ல ஐஸ்வர்ய குடும்பம். அந்த ஃபெலிசிட்டாட்டிஸ் இயேசுவை அறிந்து கொள்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. தனக்கு 7 பிள்ளைகள் உண்டு. 7 பேரையும் கிறிஸ்துவ முறைப்படி கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்களாக வளர்த்தாங்க. இந்த செய்தி வெளியே தெரிய வருது. அங்க ரோம அதிகாரிகள் அவங்களை பிடிக்கிறாங்க, பிள்ளைகளையும் கொண்டு வந்தாங்க. இயேசுவனை ஏத்துக்கொண்டனா உன் கண் முன்னாடியே 7 பேரையும் கொலை செய்யப்படுவோம்னு சொல்லும் போதும் அந்த அம்மாவும் சரி அந்த பிள்ளைங்களும் சரி, என் வாழ்க்கை அல்ல, என் வாழ்வை தந்தவருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி நின்னாங்க. கண்களுக்கு முன்னாடியே முதல் பையனை பெரிய கல்லை அவங்க மேல எரிஞ்சு கொன்னாங்க. 2வது 3வது பையனை கட்டையாலே அடிச்சு மூளை வெளியே செதறி அவங்க செத்து போனாங்க. 4வது பையனை ஒரு உயரமான இடத்துல தள்ளி விடப்பட்டு அவன் விழுந்து மரித்து போனான். கடைசி 3 பிள்ளைங்களையும் வாளால் கழுத்து வெட்டப்பட்டு மரித்து போனாங்க. எந்த வாளால் பிள்ளைகளின் கழுத்து வெட்டப்பட்டதோ அதே வாளால அந்த அம்மையாரின் ஃபெலிசிட்டாட்டிஸோடைய கழுத்தும் வெட்டப்பட்டது. ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த தலை இல்ல சார், என் தலைவனுக்காக நான் வாழ்வேன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கும் அவங்க பேர் கிறிஸ்தவங்க, இன்னைக்கு நம்ம அழைக்கிறது கிறிஸ்தவங்க. அன்னைக்கும் இதே வேதம் தான், இன்னைக்கும் இதே வேதம் தான். ஆனா இந்த வேதத்திற்கு நான் முன்னாடி கேட்ட மாதிரி சீர்திருத்த தலைவர்களாக இருக்கட்டும், இல்ல தீவிர பரிசுத்தவான்களான பியூரிட்டன்ஸா இருக்கட்டும், இவர்கள் இந்த வேதத்திற்காக, கிறிஸ்தவத்திற்காக செலுத்தின கிரயமும் இன்னைக்கு நாம பண்ணுகிற கொண்டாட்டமும் எப்படி இருக்கு? இவ்வளவு கிரயத்தை அவங்க செலுத்தினாங்க இந்த வேதத்துக்காக. இன்னைக்கு நாம என்ன கிரயம் செலுத்துறோம்? இன்னைக்கு நம்ம செலுத்துற கிரயம் எல்லாம் கொண்டாட்டத்துல முடியுதே தவிர கிறிஸ்துவுக்காக இருக்குதா? இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம செலிப்ரேஷனுக்கு போறோமே, இந்த இந்த வேதத்தை வாழ்க்கையில வாழ்ந்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாதாக காணப்படும் நான் நினைக்கிறேன் ஐயா. கிரயம் செலுத்துற வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு பிரசங்கிப்பதும் இல்லை, அதை குறித்து கேட்கக்கூடிய மனநிலைமையிலையும் இன்னைக்கு சபை இல்லை. நம்ம ஏர்லி சர்ச் குறித்து பார்த்தோம், முதல் 3 நூற்றாண்டுகளை பார்த்தோம். இந்த மாதிரி காரியங்கள் முதல் 3 நூற்றாண்டுகளை மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறம் இருந்த சபை தலைவர்கள் காலத்திலையும், ஏன் கடந்த காலத்தில் இருந்த மிஷினரி வாழ்க்கையிலே இப்படிதான் நடந்தது. அதை குறித்து நம்ம பிரதீப் சபை தலைவர்களை பற்றியும் அடுத்து ஜான் மிஷினரிகளை பற்றியும் பேசுவார். முடித்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெபிக்கலாம். கிறிஸ்துவ அறிந்து சபை வளர்ந்து வேத வசனத்தை ஃபாலோ பண்ணி வளர்ந்து இருக்கும் போது எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் பற்றி கேட்டோம். நம்ம அது கேட்கும் போதே நம்மளுக்கு கண்டிப்பாக கண்ணீர் வந்திருக்கும். ஏன்னா சபை இப்போ நம்ம பார்க்கறது சபை அல்ல, சபை அந்த காலத்தில் ஆரம்பிச்சு அதை அடித்தளம் வச்சு நம்ம ஏர்லி ஃபாதர்ஸ், நம்ம முற்பிதாக்கள் கட்டின சபை, அந்த கொடுத்த சத்தியங்கள் எவ்வளோ பெருசுன்னு நம்ம பார்க்கும்போது அதில் எனக்கு ஒரு ஆளை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுது. ஜான் கிறிஸ்டாஸ்டம். நீங்கள் அநேகர் அவர் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இது கொஞ்சம் அந்த காலத்துல ரோம பேரரசு சாம்ராஜ்யம் வந்து எல்லா இடத்துக்கும் உள்ளுக்கு கொண்டுட்டு இருக்கும்போது கிறிஸ்தவத்தை அவங்க ஒரு ரிலீஜியனா, இதுவும் ஒரு மத சாரப்பட்ட ஒரு ரிலீஜியன் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அநேகர் இதையும் ஏற்றுக்கொண்டு சாதாரண வாழ்க்கையில அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டாங்கன்னா இல்லை, கிறிஸ்தவர்களாம் ஆனாங்க. இப்போ 4வது நூற்றாண்டுல அப்போ ஜான் கிறிஸ்டாஸ்டம் அதுக்கு அகேன்ஸ்டா எந்திரிச்சு அவர் அநேகரை சொன்னார், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? துணிச்சலா ஒவ்வொருத்தரையும் போய் நீ பண்றது தப்பு, உங்க ஆடம்பரமான வாழ்க்கை தப்பு இப்படின்னு ஒவ்வொருத்தரை பேசும்போது அந்த ஊரோட பேரரசி யூடோக்சியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட அகேன்ஸ்டா போய் யோவான் ஸ்நானகன் எரோதியாளுக்கு அகேன்ஸ்டா அவர் பேசினார்ல, அந்த மாதிரி இவங்களும் எந்திரிச்சு துணிச்சலோட பேசினோன்னா அந்த ராணிக்கு அதை வந்து புரிஞ்சாலும் இது எப்படி இவர் ஒருத்தர் சாதாரண மனுஷன் எனக்கு அகேன்ஸ்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிங்கன்னாங்க. சிறை பிடிச்சாங்க. சிறைப்பிடிச்சு சிறை கைதியா வந்தார். வந்து கோர்ட் கேஸ் நிக்குது, ராணி உட்காந்துருக்காங்க. அப்படி நின்று கீழே இருந்து பாக்குறாரு. அப்ப எல்லாம் மிரட்டுறாங்க, எல்லாம் உன்னை நாடு கடத்திடுவாங்க, உனக்கு பயம் இல்லையா, நீ பண்ணதுக்கு மன்னிப்பு கேளு. அவர் சொல்ற, நான் நிக்கிறது வசனத்துக்காக, நீங்க என்ன பண்ணிட முடியும்ட்டு. அவர் பேச்சு நம்ம இப்போ நம்ம லாங்குவேஜ்ல நான் சொல்றேன் அவர் என்ன பேசினாருன்ட்டு. அவர் சொல்லும் போது கேட்கறாங்க, உன்னை நாடு கடத்திடுவோமே அப்படின்னு. நாடு கடத்திடுவீங்களா? நான் அதை ஆல்ரெடி பார்த்துட்டேன், எங்க பைபிள்ல எலியா போட்டிருக்கே, அவர் போனார், நான் போறதுல தப்பு இல்லையே. அப்புறம் அப்படின் போது நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லப்பா, என்ன சொல்றாரு, எனக்கு குளிர் தூக்கி போடுவீங்களா?
எரேமியாவை தூக்கி போட்டாங்க. எனக்கு கடல்ல தூக்கி போடுவீங்களா? யோனாவை நான் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தவன் தான் பைபிள்ல. இது தவிர எனக்கு சிங்க கேபியில போட்டு நான் இது பண்ணுவீங்களா, அடைச்சு வைப்பீங்களா, சிங்கம் சாப்பிட்ரும் அப்படின்னு மிரட்டுவீங்க? மிரட்டல மாட்டேன். நாங்க தானியல பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னும் தீயில போடுவீங்க அப்படின்னா, தீயில போன 3 பேர் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன நடந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு நான் அஞ்சவே மாட்டேன். உங்களுக்கு கல் எறிஞ்சிருவாங்க. கல் எறிஞ்ச முதல் கத்தருக்காக மறிச்ச ஸ்தேவானே நாங்க பார்த்துருக்கோமே. இன்னும் உங்க தலையை வெட்டிடுவாங்களே, தலையை வெட்டிருக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு முன்னோடியா இருந்த யோவான் ஸ்நானன் தலையே போயிருக்கே, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் வாளால நீ அறுப்பீங்களா? அறுத்தா ஏசேவை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இன்னும் அப்போ அவங்க அடிச்சு வெளுத்துருவாங்களே, சொல்ல போனா ரோடோட எடுத்திருப்பாங்களே. நான் பவுலை பார்த்துட்டு வந்தா இல்லையா, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் சொல்லி துணிச்சலாம் நின்னாரு. அந்த துணிச்சல், அந்த வார்த்தைக்கு நம்மளால நிக்க முடியுமா? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாலே, நம்ம என்னடான்னு யோசித்தாலே, நமக்கு ஒரு செழிப்பு விட்டு நம்ம மெதுவா வெளியே போனாலே, பின்மாறினாலே, அவர் செழிப்பு விட்டு போனோடனே இவன் பின் மாறிட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை அடிச்சிடறோம். நம்ம செழிப்பு தான் இந்த காலத்துல கத்தரை ஃபாலோ பண்றோம்னு யோசிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அவங்க அடிச்சாங்க, மிதிச்சாங்க, அவங்ககிட்ட இருக்க சொத்தை பிடுங்கினாங்க, ரோட்ல போட்டாங்க, கொன்னாங்க, வெட்டுனாங்க. ஆனா வசனத்துக்காக நின்னாங்க. அதுதான் கிறிஸ்தவம் அல்லவா? இந்த நாள்ல நம்ம யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கை அதை பிரதிபலிக்குதா இல்ல இப்போ இருக்க செழிப்பை பிரதிபலிக்குதா நம்ம பார்க்கணும். பல காரியங்களை குறித்து கவனிச்சுட்டு வந்தோம். ரைட், சீர்திருத்தவாதிகளை குறித்து கேட்டோம். அதி தீவிர பரிசுத்தவான்களாகிய பியூரிட்டன்ஸோட வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். ஏன் அன்னைக்கு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டா தலை துண்டிக்கப்படுங்கிற பெர்சிக்யூஷன்ஸ், மார்ட்டியர்ஸை குறித்து நம்ம கவனிச்சுட்டு வந்தோம். இன்னும் சொல்ல போனா ஏர்லி சபைகளில் இருக்கக்கூடிய ஜான் கிறிசாஸ்டம் அவங்களோட வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நடந்திருக்கிற குறித்து நம்ம கவனிச்சுட்டு வந்தோம். பிரதர், ஏன் ஊர்ல, ஏன் நாட்டுல எனக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் எங்கேயோ நடந்திருக்கு பிரதர். இப்ப என் ஊர்ல என்ன நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கிறது. நீங்களும் கூட அதை யோசிச்சிருப்பீங்க. அது எங்கேயோ இன்னைக்கு ஆனா அவனை படிக்க முடியாது, நல்ல ஆடை போட்டு நல்ல ட்ரெஸ் இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதி மதம் எதுவுமே இல்லை. தேவன் ஒருவரே, அவர் ஒருவரே தேவன், சமமா பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த சமத்துவத்தை, அந்த கல்வியை, இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இன்னைக்கு நம் தேசத்துல, நம்ம ஊர்ல, நம்ம மாநிலத்துல, நம்ம மண்ணுல வந்த மிஷினரிமார்கள். அவர்கள் வரல அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நானும் இப்படி உட்கார்ந்துருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா நம்மளோட வாழ்க்கை இன்னும் வறுமைக்கு கீழே தான் இருந்திருக்குமே தவிர இன்னைக்கு நீங்கள் நானும் இப்படி உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்க முடியாது, தேவனை அறிந்திருக்க முடியாது. பல மிஷனரிமார்கள் தியாகத்தோடு மரித்தது நிமித்தமாக தான் இன்னைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு பேசுகிறோம். அப்படி ஒரு நிறைய மிஷினரி இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு மிஷினரி குறித்து நான் பேசிட்டு நான் ஐயா இடத்துல கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன். C.T. ரேனியஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க அப்பா இல்லை, அம்மா படுத்த படிக்க இருக்கும் பொழுது அவங்களோட மாமா அத்தை அவங்கள வளர்க்குறாங்க. அவங்களுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி, எவர் ஹியூஜ், பயங்கர செழிப்பா இருக்கிற அவர்கள். ரைட், ஸோ அப்படி இருக்கும் பொழுது ப்ராப்பர்ட்டி முழுசும் உனக்கு தான்ப்பா சொந்தம். ஏன்னா அவங்க மாமா அத்தைக்கு குழந்தை இல்லை, ரேனியஸை தான் எடுத்து வளர்க்கும் பொழுது முழுமே உமக்கு தான் சொந்தம்னு வரும் பொழுது அவருடைய இருதயத்துல இல்லை, நான் தேவனுக்கென்று நான் வாழ பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசத்துல இந்திய மண்ணுக்காக நான் ஊழியம் செய்வதற்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்கள் வருகிறாங்க. அவ்வளோ ப்ராப்பர்ட்டி, அவ்வளோ சொத்து, அவ்வளோ வசதி, அவ்வளோ செழிப்பு, அவ்வளோ ஆடம்பரம், அவ்வளோ ஆசீர்வாதம், அது எல்லாவற்றையும் விட்டு உதறி தள்ளிவிட்டு நம் மண்ணுல, நம் தேசத்துல, நம் மாநிலத்துல, இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி மண்ணுல வெளிச்சம் காட்டுவதற்காக அவங்க வந்திருக்கிறாங்க. Right? So he came, right? அவங்க 15 வருட அந்த ஊழிய காலத்துல, அந்த மிஷினரி பயணத்துல நடந்த சில அம்சங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் கடந்த போயிருக்கிறேன். அந்த 15 ஆண்டு ஊழிய காலத்துல 1835 வராங்க. 15 ஆண்டுகள் 3225 குடும்பங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். எவ்வளவு? 3225, 15 ஆண்டு காலத்துல 261 சபைகள் ஒவ்வொரு கிராமத்திலும் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது அவர்கள் மூலமாக. கிட்டத்தட்ட அந்த ஊர்ல அன்னைக்கு வாழ்ந்த பாப்புலேஷனே பாத்தீங்கன்னா 23,000. ரைட், ஆனா அதுல 11,186 பேர் கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஜனமாக இவர்கள் மூலமா ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனா 100 எலிமெண்டரி ஸ்கூல் பார்த்தோன்னா அவங்க மூலமா ஆரம்பிச்சிருக்கிறது. இவர் இன்னும் சொல்ல போனா அக்கா சொல்லியிருந்தாங்க, ஜீகன் பாலுடைய அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் தமிழ் மொழியாக்கம் பண்ண பிற்பட்டு அது ரிவிஷன் பண்ணுவதற்கு C.T. ரேனியஸ் பார்த்தோன்னா உடன் இருந்து காரியங்களை செய்து இருக்கிறாங்க. பல காரியங்கள் இந்த C.T. ரேனியஸ் செய்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்க விரும்புறேன், இல்ல ஒன்னே ஒண்ணு நம்ம சிந்திக்கும்படியா நான் நேர்றது ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நான் இந்த நிலைமையில இருந்து உலக ரீதியா நான் எலிவேட் ஆகணும் பிரதர்.
நான் அடுத்த கட்ட அடிக்கு போகணும். இன்னைக்கு நான் 2 வீலர் வச்சிருக்கிறேன்னா எனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை நான் 4 வீலருக்கு வாடகை வீட்டுல இருக்கிறேன்னா நான் அடுத்து ஒரு நல்ல வீடு கட்டிட்டு நான் அங்க போகணும். நான் இந்த வேலையில இருக்கிறேன்னா நிறைய சம்பளம் வாங்கி அடுத்த இடத்துக்கு போகணும். இதுதான் நம்ம பார்த்தோன்னா பிரதான காரியமா ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அன்னைக்கு இருந்த மிஷினரியோட வாழ்க்கையை பாருங்க, எல்லாம் இருந்தது, செழிப்பாக வாழ எல்லா வசதியும் இருந்தும் அதை துச்சமாக தூசியாக எண்ணி அதை உதறி தள்ளிவிட்டு நமக்காக தியாகமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தியாகத்தை பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கே தியாகம்னு நினைக்கிறோம், பைபிள் படிக்கிறதே தியாகம் நினைக்கிறோம், காலைல எந்திரிச்சு ஜெபிக்கிறதே பெரிய தியாகமா நினைக்கிறோம். அதெல்லாம் நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கிறோம். நான் காலைல எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது தெரியுமா? எப்பா நீ 24 மணி நேரம் ஜெபிக்கணும்ப்பா, தேவனுக்குள்ள இருக்கிற அதெல்லாம் தியாகமா நினைக்கிறோம். ஆனா அவர்களோட வாழ்க்கை தியாகத்தை பாருங்க, மொழி தெரியல, இடம் தெரியல, ஊரு பழக்கம் இல்ல, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், எல்லாம் டிஃப்ரெண்ட். இங்க வந்து வாழ்ந்து பயணித்து தன் சரீரத்தையும் ஒடுக்கி ஜீவனையும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த அந்த மிஷனோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய பெரிய தீர்மானம் இந்த ஆண்டுல என்ன இருக்கணும்னா, அப்படி தியாகமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். என்னோட தியாகம் அந்த மிஷனரிமார்கள் ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வசனம் எப்படி வந்துச்சு நம்ம கேட்டோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒண்ணு தெரியணும், நான் வாழுகிற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஒரே வாழ்க்கை தான், அது கிறிஸ்துவுக்காக மாத்திரம்தான் இருக்கணுமே தவிர என்ன மேன்மைப்படுத்துவதற்காகவோ என் குடும்பம் பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைமைக்கு போகணுங்கிறதுக்காகவோ எது இருந்தாலும் இல்லைனாலும் தேவன் இருக்கிறார், அந்த தியாகமுள்ள வாழ்க்கையை வாழணுங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் எடுத்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னா 15 ஆண்டுல 3225 குடும்பங்கள், 11,000 பேர் கிறிஸ்துவுக்கு வராங்க. ஒரு நபர் இவ்வளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் இன்னைக்கு எவ்வளவு சபை இருக்கு, எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நம்ம அந்த அப்பேற்பட்ட தியாகமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் இந்த மாநிலம் என்ன, இந்த தேசம் என்ன, இந்த உலகமே சந்திக்கிறதுக்கு இருக்கு. அதுக்கு தடையா இருப்பது நம்ம மாத்திரம்தான். அந்த தடையை உடைத்து நம்ம தியாகமுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நான் பிரயாசப்படுகிறேன். சீர்திருத்தவாதிகளை குறித்து பார்த்தோம், அதுக்கப்புறம் தீவிர பரிசுத்தவான்களை குறித்து பார்த்தோம், ஆதி திருச்சபையில ஆண்டவருக்காக மரித்தும் வித்தானவர்களை குறித்து பார்த்தோம். இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல அதையும் தாண்டி அந்த திருச்சபையில வாழ்ந்த சபை தலைவர்கள், கிறிஸ்தாஸ்டமா இருக்கட்டும், செயின்ட் அகஸ்டினா இருக்கட்டும், அவங்களை குறித்து பார்த்தோம். கடந்த நூற்றாண்டுல இப்ப இருக்கிற காலங்களில் வாழ்ந்து முடித்த மிஷனரிகளை குறித்து பார்த்தோம். இவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், அவர்களுக்கும் புத்தாண்டு வந்திருக்கும். அவங்க புதிய வருடமாக பார்க்கவில்லை, புதிய வாழ்வை அவர்களும் வாழ்ந்து புதிய வாழ்வுக்காக மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படி ஒரு புதிய வாழ்வை நாம வாழணும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அடிப்படை, அதுதான் கோர் எசன்ஸ். இப்ப அண்ணன் நம்மளோட கூட சில தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ஜெபித்து முடிப்பார்கள். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநேக புத்தாண்டுகளிலே இது வாக்குத்தத்த வசனமாக பிரசங்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்றதானே இந்த வசனத்தை எடுத்து அநேகமான பிரசங்கம் பண்ணப்பட்டிருப்பதை நாம் கேட்போம். இன்னைக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினால ஒரு வசனத்தை வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இந்த வசனம் எரேமியா தீர்க்கனாலே சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கு? சிறைப்பட்டு போனதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. படிப்படியாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 7வது வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க கீழே வந்தீங்கன்னா நம்ம புத்தாண்டை பத்தி இப்ப விமர்சனம் பண்ணீங்களா அந்த பிரசங்கத்தெல்லாம், அது அங்க அப்படியே வருது பாருங்க. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். நீங்களும் இடையில சொல்லலாம், தப்பு இல்லை. சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேல் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படி. இப்ப இந்த வார்த்தையை நம்முடைய நிகழ்கால வாழ்க்கைக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம்னா, ஒரு விதத்துல நம்ம வாழக்கூடிய உலகம் விழுந்து போன பொல்லாத ஒரு சிறைப்பட்டு போன ஒரு உலகம் தான். இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு தரக்கூடிய காரியம் என்ன? நீங்க இருக்கிற வரைக்கும்
நீ வாழக்கூடிய தேசத்தை என்ன செய், நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா நீ வாழக்கூடிய தேசத்துல சமாதானம் இருந்தாதான் உனக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்லி நமக்கு இந்த வேதத்தை கத்த தந்திருக்கிறார். நாம் இது வரைக்கும் அப்படி துண்டாக எடுத்து அதை கட்டிங் பேஸ்டிங் ஒட்டிங் எல்லாம் செஞ்சு எனக்கு அப்படியே நம்ம பழகிட்டோம். ஆனால் ஒன்று, நான் வாசிக்கிற இந்த வேத புத்தகத்தை திறக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய ரத்த வாசனை வருகிறது. இது அவ்வளவு சுலபமா நமக்கு வரல. அது செலுத்தப்பட்ட கிரையவர் அவர்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொண்டார்கள், அந்த வேதத்தை பின்பற்றினார்கள், அந்த வேதத்தை பிரதிபலித்தார்கள். கற்றுக் கொடுக்கிறவன் தான் பின்பற்ற முடியும், பின்பற்றுகிறவன் தான் பிரதிபலிக்க முடியும். அப்படி பிரதிபலிப்பன் தான் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். ஆகவே இந்த வார்த்தைக்கான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். இதுல எழுதிருக்கலாம் யாருக்காக? நமக்காக தான் கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். ஆனா இது என்ன வெறும் ஆசீர்வாதமான வார்த்தை அல்ல. இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமா வாழணும். நம்ம யாரை பத்தி நம்ம பேசணும்? இவங்கெல்லாம் சொகுசா வாழ்ந்தவங்களா? தங்களை தியாக தீயில அந்த வேள்வியிலே தங்களை ஊற்றினவர்கள் என்று அவர்கள் பேசப்படுகிறார்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க பிரயோஜனமா வாழணும்னா எப்படி வாழணும் என்று கேள்வி கேட்ட போது ஒரு ஞானி பதில் சொன்னார். ஒன்று, நீ வாழும் காலத்தில் ஒரு நூலை, ஒரு புஸ்தகத்தை படைத்து விடு, அது பேசப்படும். அப்படி இல்லாவிட்டால் புஸ்தகம் எழுதக்கூடிய விதத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடு, அது நூலாக்கப்படும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? ஜெபிக்கலாமா? நம்பி ஜெபிக்கிறீங்களா எங்களுக்காக? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இது அருமையான நிகழ்வுக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், இதில் பங்கு கொண்டிருக்கிற எங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக பணிபுரிகிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்கிற கருத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பற்றி கொள்ள, அறிந்து கொள்ள, நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி உமக்குள் நாங்கள் வளர ஆண்டவரே, உண்மையே நாங்கள் தேட, உண்மையே நாங்கள் நாட ஆண்டவரே, உமக்காகவே வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவைகள் 1000 இருந்தாலும் என் தேவை தேவனாக மாறும் பொழுது எல்லாமே சந்திக்கப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வாதத்தை தருகிற தேவனே எங்களுடைய தேவையாகவும் இருக்கத்தக்க அப்படிப்பட்ட மனப்பான்மையை தந்து எங்களுக்கு இந்த வருடத்தை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. Wish you all happy new year.